ஹாய் டியர். டுடே நம்ம ஜூனி பக்கத்தில் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன். ஏன் இப்படி சிரிக்கிற மாதிரி பேசுகிறேன்னா, இந்த கான்சர்ட்டை முந்தின நாள் போட்டாங்கல்ல சனிக்கிழமை, அது சடனாக ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு சிரிப்பாக வருது. ஜுனிப்போ ஒரு இடத்துல உட்காராமல் சும்மா குதிச்சுக்கிட்டே இருந்தார்ல. ஆக்சுவலாக அவர் நடந்து வரதே அந்த ஸ்டிக் வச்சு தான் நடந்து வந்தார். ஆனால் ஸ்டேஜுக்கு வந்ததும் மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சும்மா குதிச்சுட்டே இருந்தார். அப்போ எனக்கு பயமாக இருந்துச்சு. அவர் குதிக்கிறப்பெல்லாம் நான் ஐயோயோ அப்படின்னு சொல்கிற மாதிரி கத்துற மாதிரி எனக்கு பயமாக இருந்து நான் வீட்டில் கத்திட்டுருக்கேன். அவர் என்னடா ஜங்கு பங்குன்னு குதிச்சுட்டு இருந்தார். ஸோ அது ஒரு ரீல் தான் எனக்கு பார்த்தேன் இன்ஸ்டாவில். யாரோ பேர் தெரியலை. அந்த ரீல் எப்படின்னா, ஒரு ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு மான்குட்டி அங்கே குதிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் வந்துட்டு போட்டிருந்தாங்க. எஸ்டர்டே வந்துட்டு டாக்டர் வந்துட்டு 2 வீக்குக்கு நடக்கக்கூடாது, மூமெண்ட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அடுத்த நாள் கான்சர்ட்டில் நம்ஜுன்னு போட்டு அந்த மான்குட்டி குதிச்சு ஓடிட்டு இருந்தேன். அதுதான் போட்டிருந்தாங்க. நான் இந்த ஒன் ஷாட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுதான் பார்த்துட்டு வந்தேன். அது எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. அவங்க எடிட்டிங் கரெக்டு தான். அவர் அப்படி தானே பண்ணிகிட்டே இருந்தார், சும்மா குதிச்சுட்டே இருந்தார். அப்போ எனக்கு பயமாக இருந்துச்சு. இப்போ எனக்கு அந்த எடிட் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சிரிப்பாக வருது. ஓகே டேஸ், யாரெல்லாம் நீங்கள் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்க, யாரெல்லாம் நேராக போய் லைவாக பார்த்தீங்க? உங்களுக்கு தெரியுமா, எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் லைவாக பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறது. இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். அப்படியே ஈன்னு சிரிச்சுட்டு பார்க்க ஆரம்பித்ததான் முடிய அடிக்க சிரிச்சுட்டே இருந்தேன். ஈன்ட்டே பல்ல கட்டிகிட்டே இருந்தேன். அத்தனை பல்ல வெள்ளை தெரியாருக்கு ஈன்ட்டே உட்காந்துருந்தேன். ஆனால் சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. எனக்கு அது பிடிக்கல. ஏன் அதுக்குள்ளே முடித்தாங்க? நான் ஜஸ்ட்டு இது ஒரே விஷயத்துக்காக தான் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனே பண்ணேன். இனி அதை அந்த ஒரு மாதத்துக்கு நான் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் நெட்ஃப்ளிக்ஸில் எதுவுமே பார்த்தது இல்லை, பார்க்கவும் மாட்டேன். ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஓகே, நான் ஒரு நிமிஷம் இப்படி பேசியே முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, கண்ண முடிக்கோங்க. ஸ்டடிங்களா போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் உங்களோட வீட்டில் செம்ம தூக்கம், உங்களோட அம்மா வந்துட்டு எழுப்புவாங்க. என்னம்மா இந்நேரத்தில் எழுப்புற அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் அத்தைலாம் வந்திருக்காங்கடி எந்திரி அப்படிங்கிறாங்க. அத்தையா? எந்த அத்தைவா? அவன் ஏன் இங்கே எதுக்கு வந்திருக்காங்க? யார் எங்கன்னு வந்திருக்காங்க? அத்தை வீடு இங்கே தான் இருக்குது, இந்நேரத்தில் எதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்க, ஏய் ஊர்லேருந்து வந்திருக்காங்கடி எந்திரி அப்படிங்கிறாங்க. வந்தால் அவங்கள போய் தூங்க சொல்லி என்னையே எழுப்புற அப்படிம்பிங்க. எந்திரியோ எந்திரி அப்படிங்கிறாங்க. அட கருமத்தை, என்னடா காலங்காத்தால் இம்சை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எந்திச்சு உட்காந்துருப்பீங்க தூக்க வெறியில். அப்போ உங்களோட அம்மா எந்திரி போய்ட்டு காஃபி போடு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னம்மா காலங்காத்தால் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி தவந்து கட்டிலேருந்து இறங்கி அப்படியே பெட்ரூம்லேருந்து கொஞ்சம் வெளில போயிட்டு எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு அடையாளமே தெரியல. அத்தானே மாமாண்ணே யார் இவங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இது தூரத்தை சொன்னடி, ஆனால் உனக்கு தெரியாது, எனக்கு நல்லா பழக்கம். நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க, ஒரு வாரம் நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஒரு வாரம் இருப்பாங்களா? யார் என்னன்னு தெரியாமல், ஐயோ சரி எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு, முதல்ல போய்ட்டு காஃபி போடு, ரொம்ப டயர்டாக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா வந்துட்டு உங்களை தள்ளிட்டே இருக்கிறாங்க. இதால் இப்படி பண்ணுற ஆள் கிடையாதே. அப்பா வீட்டு சைடாக இருந்தால் எங்கள் அம்மாவே தூங்கிட்டு தான் இருக்கும், அப்பா தான் காஃபி போடணும், இவ்வளோ பார்த்துறது அப்படின்ட்டு. யாருமா உன் வீட்டு சைடு சொந்தக்காரரா அப்படின்னு கேட்க, ஆமாடி எங்கள் சொந்தக்காரங்க தான், போய் காஃபி போடு அப்படிங்கிறாங்க. அதான பார்த்தேன், நீ சும்மாலாம் ஆட மாட்டியேன்னு. பார்த்தியா, உங்கள் சொந்தக்காரங்கன்னா ஒரு நியாயம், அப்பா வீட்டு சைடுனா ஒரு நியாயமா அப்படின்னு கேட்குறீங்க. வாயை மட்டும் போய் டீ போடுடி அப்படின்னு சொல்கிறாங்க. காஃபி கேட்ட அப்படிங்க, எதையோ ஒன்று போடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி தள்ளி விட, எல்லாம் என் நேரம், இதுங்க எதுக்கு காலங்கத்தால் வந்து நிற்குதுங்க, வரதே வராங்க 10 மணிக்கு மேலே வருவேன் நீ தானே, எங்கள் அம்மாவே சோறில் ஆக்கி வச்சுருந்துருப்பாங்க, இனி நானும் சேர்ந்து வேலை செய்யணும், சொந்தக்காரங்க உயிரை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்துட்டு போயிட்டு கிச்சனில் காஃபி போட்டுட்டுருக்குறீங்க. அப்போ உங்களோட அம்மா வந்துட்டு, ஏய் காஃபி போட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, மா நீ பெற்றது மனுஷி, ஆக்டோபஸ் இல்லை 7-8 கை வச்சுட்டு இருக்கிறதுக்கு அப்படிங்க. சரி போடு சீக்கிரம் அப்படின்ட்டு போகிறாங்க. நீங்களும் காஃபி எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு அப்படியே 2 டம்ளர் இருக்குல்ல, ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க. என்னடி 2 மட்டும் எடுத்துகிட்டு போகிற அப்படிங்க. 2 பேர் தானே இருக்காங்க, தாத்தா பாட்டியால் தூங்கிட்டு தானே இருப்பாங்க, அவங்களுக்கு நான் காலை போட்டு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. ஏய் அவங்க பையனும் வந்திருக்காங்கடி அப்படின்னு சொல்ல, பையனா யார் பையன் அப்படின்னு கேட்கவும், ஏய் உன்னையோட பெரியவர், மாமான்னு கூப்பிடு அப்படிங்கிறாங்க. மேம் ஆமாம் நீ வர போகிறனால மாமான்னு கூப்பிட்டு சொல்லுவேன், எனக்கு இதான் வேலை பாரு, போமா
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு காலை எழுப்புனங்காட்டி கடுப்பாக இருக்குது. அந்த கடுப்புலேயே வந்துட்டு போயிட்டு காஃபி எல்லாம் எடுத்து ஒரு தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ அம்மா மறுபடியும் கூப்பிட்டு என்னடி 3 மட்டும் எடுத்து போகிற அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த பையனுக்கு தம்பி அக்கா யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்க, இல்லடி ஒரு பையன்தான், நீ பாட்டி தாத்தா முழிச்சுட்டு தான் இருக்காங்க, காஃபி எடுத்துகிட்டு போ, அப்பாவும் வெளியே தான் இருக்காரு அப்படிங்க. மொத்த குடும்பம் முழிச்சிட்டிங்களா, அதானே சொந்தக்காராச்சே, யார் தூங்க விடுவ நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் காஃபியெல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட அத்தை மாமான்னு சொன்னாங்களா, அவங்களாம் அப்படி உட்காந்துருக்க போயிட்டு காஃபின்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, என்னடா தூங்குறதுக்கு இல்லாமல் எழுப்பிட்டாங்களா அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல, அது நான் எஞ்சிப்பேன் அப்படின்னு சொல்லவும் உங்களோட அம்மாவும் குடு அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாமான்னு சொல்லுவாங்களா, அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வேறு யாருக்கு கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆப்போசிட்டில் ஒரு சோஃபா இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ஜுன் தூங்கிட்டு இருப்பாரு. எவன்டா அது ஏன் சோஃபாவில் படுத்துட்டு இருக்குது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு காலை தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி காலந்தடி மேலே பார்த்தீங்கன்னா நம்ஜுன் தான். அவ்வளோதான் மேடம், பார்த்ததும் பிடிச்சி போச்சு. என்னடா இது, ஐயோ மாமா மாமா அப்படின்னு எழுப்புறீங்க. உங்களோட அம்மா பார்க்குறாங்க, என்னடாவ மாமான்னு கூப்பிட மாட்டேன்னா திடீர்னு மாமான்னு கூப்பிட்ருக்கா, சரி என்னென்னு கூப்பிடுன்னு தெரியல போல அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அவர் பார்த்ததும் பிடிச்சிருச்சா, அதனால மாமா மாமா அப்படிங்கிறீங்க. அவரும் யாரா என்ன மாமான்னு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா நீங்கள் உங்களே பார்த்துட்டே இருப்பார். இந்தாங்க மாமா காஃபி அப்படிங்க. இல்லை எனக்கு தூக்கம் வருது வேண்டாம் அப்படின்ட்டு படுக்க, ஓ இல்லை இது குடிங்க நல்லா தூக்கம் வரும் அப்படிங்கிறீங்க. என்னடா இந்த பிள்ளை லூஸா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் பார்த்துட்ருக்க. உங்களோட அம்மா தான், ஜுனா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணக்கு டயர்டாக இருக்கும், நீ குடி தூக்கம்லாம் போகாது அப்படிங்கிறாங்க. சரிங்கத்தான்னு சொல்லிட்டு அவரும் எடுத்து குடிச்சிட்ருக்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு காஃபி இருக்குல்ல, ஸோ அதை பாட்டி தாத்தாவுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்பா கொடுத்துருப்பீங்க, இப்போ பாட்டி தாத்தாவுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ அவங்க வந்துட்டு ரூமில் முழிச்சிட்டு உட்காந்துருக்க, என்ன பாட்டி இந்நேரத்தில் எழுந்துட்டா தூங்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்கவும், எங்கடியும் அம்மா தூங்க விடுறா, அதெல்லாம் காலங்கத்தால் வந்து எழுப்பிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்குறா, இவ பண்ணுற அலப்பறையில் எனக்கு தூக்கம் எங்கே வருது, சாமி சரி நான் கொஞ்ச நேரம் அவங்க கூட போய் பேசிகிட்டு இருக்கிறேன்னு நினச்சிப்பாங்க அதுனாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிக்கா. நீங்கள் தத்தா நீ உட்கார் அப்படிங்கிறீங்க. என்ன ஏன் அப்படிங்கிறாரு. பாட்டி வந்துட்டு அவரை விடு அப்படிங்க. ஏன் உன் புருஷன்லாம் போக மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு பாட்டி வரட்டி விட்டுறீங்க. இப்போ பாட்டி வந்துட்டு எப்படி போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா மட்டும் உட்காந்துட்டு ஏன் கண்ணு அப்படின்னு கேட்க, தாத்தா அவங்க தூரத்தை சொந்தம்னு சொன்னாங்க, யார் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அதான் அத்தை மாமா பையன் அப்படிங்கிறாரு தாத்தா. சரி எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. தெரியலையே, உங்கள் அம்மா அதெல்லாம் என்ன சொல்லலடா, நான் வேணா போய் கேட்குட்டா அப்படின்னு கேட்க, வேணாம் நான் கேட்டதுக்கே உனக்கு எதுக்குன்ட்டாங்க, விடுங்க நம்மளே போக போக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. உங்கள் தாத்தாவும் வந்துட்டு ஆமாம் ஏன் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு சொல்லுவீங்க. ஏய் இரு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் செவத்தில் அடித்த ரப்பர் பால் மாதிரி திருப்பி உங்ககிட்டயே வந்து உட்காந்துருக்காரு. என்ன தாத்தா அதுக்குள்ளே வந்துட்ட அப்படின்னு நீங்கள் கேட்க, ஐயன் எனக்கு புரிஞ்சு போச்சு நீ ஏன் சந்தோஷமாக இருக்கன்னு அப்படிங்கிறாரா. என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, ஐயோ தாத்தா என்ன தாத்தா எப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறீங்களா. சத்தம் போடாத, உனக்கு எனக்குள்ளே மட்டும்தான் இந்த விஷயம், அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கு தானே அப்படிங்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு பெட்ஷீட் ஒரு மாதிரி போட்டு சுரண்டிக்கிட்டே, ஆமாம் தாத்தா அழகாக இருக்காருல்ல, என்னன்னு தெரியல, அது எனக்கு ஐயோ நான் எப்படி சொல்கிறது, பிடிச்சிருக்கு தாத்தா அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு பிடிக்கும், அதான் தாத்தா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்க. சரி பிடிச்ச என்ன பண்ணுறது, அவங்கெல்லாம் டவுன்கார ஆளுங்க, நம்ம இங்கே கிராமத்தில் இருக்கோம், நம்மளெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது தாத்தா அப்படின்னு சொல்லுவீங்களா. என் பேத்தியை பிடிக்கான்னு எவனா சொல்லிடுவானா அப்படிங்கிறாரு. அதுக்கு நீங்களும் தாத்தா உன் பேத்தி என்ன மைசூர் மகாராணியா, நீ மைசூர் மகாராஜா, உன்னோட வம்சாவளியெல்லாம் மைசூர் மகாராஜாவா, என்ன தாத்தா விடு அப்படின்னு சொல்லவும், ஹலோ என்ன ஈஸியாக முடிச்சிட்ட விடுன்னு, அதெல்லாம் விட முடியாது, அந்த பையனை எப்படியாவது இங்கேருந்து போகிறதுக்குள்ளே கரெக்ட் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி உன்னை அவன் கூடயே அனுப்புகிறேன் பாரு அப்படிங்கிறாரு. தாத்தா நிஜமாவோ அப்படிங்கிறீங்க. பார்த்தியா உனக்கு ஆசை இருக்குது, தாத்தாக்கு தெரியும், நீ மறைக்கிற, உனக்கு பிடிச்ச எதாக இருந்தாலும் உனக்கு கிடைக்க தாத்தா தான் இருக்கல்ல அப்படிங்கிறாரு.
சரி சரி தாத்தா, வீணா கற்பனை எல்லாம் பண்ணிக்க வேணாம். சும்மா பார்க்க நல்லா இருந்தாரு, பிடிச்சது அவ்வளோதான். கேரக்டர் எப்படின்லாம் தெரியாதுல்ல, அதுக்கும் முதல்ல நம்ம அவங்களுக்கு பிடிக்கணும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு எந்திச்சு உங்கள் ரூமுக்கு போயிடுவீங்க. ஆனாலும் தாத்தா சொன்னது ஒரு மாதிரி குஷியாக இருக்கவும், அச்சச்சோ ஒரு வேளை தாத்தா நமக்காக ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி ஹைப் ஆயிட்டீங்க. ஸோ இப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி படுத்துருந்துருப்பீங்களா, அப்படி தூங்கியிருப்பீங்க. ஸோ திரும்ப அம்மா வந்துட்டு ஒரு ஒரு 6 மணி இருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் எழுப்ப, நாமா அப்படின்னு கேட்குறீங்க. வாடி சமைக்கலாம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஐயோ ஆ ஐயோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்து உட்காந்துப்பீங்க. இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னு அம்மா கேட்க, வாமான்னு கூப்பிட்டேம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லடி ஏதோ மாமான்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு அப்படிங்க. மாமா இல்லைம்மா, வாமா, வா வா வாமா, உன்னைய வாமான்னு கூப்பிட்டேம்மா, வாமா அப்படிம்பீங்களா? இல்லை ஏன் நான் அவர் உனக்கு மாமா ஆகுறாரு, மாமான்னு கூப்பிடுன்னு சொன்னேன். ஏதோ ஒரு மாதிரி பீத்திக்கிட்டு போனேன். அப்படியெல்லாம் நீ கூப்பிட்றவங்களெல்லாம், அதாவது நீங்கள் சொல்கிறவங்களா காட்டுறவங்களா நான் அப்படி கூப்பிட முடியாதுன்னு. அப்புறம் அங்கே போனதும் மாமா மாமான்னு வலிஞ்சா எனக்கு ஏதோ வலிகிற மாதிரியே இருந்துச்சுடி அப்படின்னு கேட்க, அடடடா அதெல்லாம் இல்லைம்மா, அதெல்லாம் இல்லை. நான் எப்படி கூப்பிடுறது, அப்புறம் ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு எழுப்பணும்ல, வடப்படனா கூப்பிட முடியும். அதனால நீ சொன்னியா மாமான்னு, அது ஞாபகம் வரமோ அம்மா மாமாமான்னு கூப்பிட்டேன், வேற ஒன்றும் இல்லை நீ வாமா அப்படிங்கிறீங்க. என்னமோ சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போது சமைக்கிறதுக்கு உட்காந்தா, என்னம்மா பருப்பெல்லாம் போட்டுட்டியா அடுப்பில் அப்படின்னு கேட்குறீங்க. எதுக்குடி அப்படிங்கிறாங்க. ரிலேட்டிவ் வந்தால் பருப்பு குழம்பு பொரியல் கூட்டு கீரை அப்பளம் ரசம் இதானே செய்வோம், அதானே வழக்கம் அப்படிங்க. ஆ எப்போ பார்த்தாலும் இதே செஞ்சிட்ருப்பாங்களா, அத்தனை வேலையெல்லாம் யார் செய்கிறது அப்படிங்கிறாங்க. அட என்னம்மா யார் வந்தாலும் இதெல்லாம் பண்ணுவியே, இப்போ என்ன இத்தனை வேலை யார் பண்ணுறதுன்னு கேட்குற, அப்போ சிம்பிளாக ஏதாவது முடிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது இல்லாமல் இவங்க சொந்தக்காரக்கடி பண்ணாதேன்னு ஒரு டவுட் வேறு. அப்போ உங்களோட அம்மா வந்துட்டு, அதுவா அப்பாவை கறி எடுக்க போக சொல்லிக்கிறேன்டி வந்துடுவார் அப்படிங்க. அதான பார்த்தேன் நீயாச்சும் திருந்துறதாச்சும் அப்படிங்க. என்ன நான் என்ன தப்பு பண்ண திருந்துறதுக்கு அப்படிம்பாங்க. தப்பு உன் மேலே இல்லை ஆத்தா, உன்னை பெத்த ஆத்தா மேலே இருக்குது, உன் வளர்ப்பு அப்படி அப்படிங்கிறீங்க. ஏய் என்ன அவரா பேசிகிட்டு இருக்கிற, சும்மா என் வளர்ப்பை பற்றி பேசுகிறா அப்படின்னு கேட்க, வளர்ப்பை பற்றி பேசல, நான் நல்லா தான் இருக்கேன். உன் வளர்ப்பு உன்னை வளர்த்தாங்க பார்த்தியா உன் ஆத்தா, அந்த ஆத்தா பற்றி பேசுகிறேன்டி ஆத்தா அப்படிங்கிறீங்க. ரொம்ப பேசுகிற வயனிப்பலா அப்படின்பாங்க. சரி சரி என்ன சிக்கனா மட்டனா அப்படின்னு கேட்க, ரெண்டும் தான் அப்படிங்கிறாங்க. இது வேறையா, சரி இப்போ என்ன நான் என்ன செய்யட்டும் நீ என்ன செய்கிற அப்படின்னு கேட்க, நீ செஞ்சால் நல்லா இருக்காது வயன், எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படிங்கிறாங்க. யார் வந்தாலும் என்ன தானே சமைக்க சொல்லுவேன், இப்படி நல்லா இருக்காதுங்கிற அப்படின்னு கேட்க, சொதப்பி வச்சின்னா அவங்களே ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க, நல்லா வாய்க்கு ருசியாக சமைச்சு போடணுமில்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் சமைச்சு போடணும் வாய்க்கு ருசியாக, நீ சமைச்சு போடுமா, யார் சத்து போகுது, ஏன் அப்பன் சத்து தானே அப்படிங்க. வாய் மூடுடி அப்படிம்பாங்க. மூடிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெங்காயம்லாம் இது பண்ணிட்டு உட்காந்துருக்க. அப்பா வந்துட்டு வந்துடுவார். பூஜா அப்படின்னு சொல்லிட்டு, இதான் வந்துட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா போக, நீங்கள் கிச்சனில் உட்காந்துருப்பீங்களா, அப்படியே தவந்துக்கிட்டே வெளியே, அதாவது கிச்சனில் வந்துட்டு உங்களோட ஹிப்புக்கு கீழே இருக்கும். ஸோ ஹிப்புக்கு மேலே உடம்பெல்லாம் பாதி உடம்பு கிச்சனுக்கு, பாதி உடம்பு கிச்சனுக்கு வெளியே ஹாலில் இருக்கிற மாதிரி அப்படி படுத்துக்கிட்டு வாசலில் படுத்துட்டு எட்டி பார்க்குறீங்க. எஞ்சி போக அவ்வளோ சலுப்பு. ஸோ பார்த்தா அப்பா கையில் நிறைய கவரு. என்னடா அது, கிட்டத்தட்ட 10 கிலோ வாங்கியிருப்பாரா, இதுக்கு இத்தனை கவர் வந்திருக்குது 3 பேர், நம்ம வீட்டில் ஒரு 5 பேர், அதுக்கு இத்தனை, அம்மா நார்மலாகவே 1 கிலோக்கு மேலே எடுக்க வேணான்னு சொல்லுவாங்களே, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையில் அப்படி படுத்துட்டு கணத்தில் கை வச்சு பார்த்துட்ருக்க. உங்களோட அம்மா அதை வாங்கிட்டு அப்படியே வராங்க. ஸோ நீங்கள் அப்படியே படுத்துட்டு இருக்கவும், என் எருமை வந்து வாங்கிட்டு வர மாட்டியா, இத்தனை தூக்கிட்டு வரல, எப்படி படுத்துட்டு இருக்கிறா பாரு அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு வேணா நீ கொண்டு வா அப்படிம்பீங்க. இரு உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து அப்படி லைனாக ஒரு கவராக வைக்கா, நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு போயிட்டு பார்க்குறீங்க. என்னம்மா நான் அது இத்தனை கவரு அப்படிங்க. அதுவா கொஞ்சம் சிக்கனு கூட அப்படியே மட்டன் கூட அப்படிங்க. எதுக்கு இத்தனை சிக்கன் மட்டன் கேட்குறீங்க. இல்லடி எல்லாம் சிக்கன் மட்டன் இல்லை, சிக்கன் ஒரு கவரில் மட்டன் ஒரு கவரில் அப்படிங்க. மிச்சம்லாம் என்ன அப்படின்னு கேட்க, அதுவா வெறும் சிக்கன் மட்டன் மட்டும் வச்சா நல்லா இருக்காதுல்ல, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க, அதுதான் கொஞ்சம் மீனும் பிரானும் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக அடுக்க, மா
என்னம்மா 7-8 கவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா திறந்து பார்க்குறீங்க. ஒன்றில் சிக்கன், இன்னொன்றில் மட்டன், இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரான் மாதிரிக்குள்ள அது, அப்புறம் இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா கொக்கு மீன் சொல்லுவாங்கள்ல அது, இன்னொன்றில் பார்த்தீங்க அப்படின்னா ரத்த குடல் இருக்குல்ல ஆட்டுக்கறிக்கு எடுக்கிறப்ப கொடுப்பாங்களா அது, இன்னொன்றில் பார்த்தா தலைக்கறி. அம்மா என்னம்மா இது? போன வாரத்தை அறுவடை காசு எல்லாம் இன்னைக்கு நீ அறுவடை பண்ணிட்டு போலையே அப்படிங்க. வாய் வைக்காத, கொஞ்சம் கொஞ்சம் தானே வாங்கிட்டு வந்திருக்காரு உங்கள் அப்பா. அப்படியே வந்துட்டு தாராள பிரபு பாரு, எல்லாம் அப்படியே 4 கிலோ வாங்கிட்டு வந்து போடுறதுக்கு கஞ்சி பிஸ்னாரி மாதிரி வெறும் 1 கிலோ 1.5 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படிங்க. எது வந்திருக்கிற 3 பேர்த்துக்கு 1 கிலோ 1.5 கிலோ, அது 7-8 ஐட்டம் கம்மியா? என் அப்பா கஞ்சமா அப்படின்னு கேட்க, நீயும் கஞ்சும் அப்பனும் கஞ்சப்பா உங்களுடைய கேட்ட நானே சமைச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்களும் அதானே அவங்க வீட்டிலேருந்து சைடில் வந்தாங்கன்னா எப்படியெல்லாம் கவனிக்கிறாங்க. கடவுளே, ஒயன் நீ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது சரியா, எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். அதான் நல்ல பிள்ளைக்கு அழகு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே நீங்கள் உங்களை ட்ரைன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அம்மா வந்துட்டு தனியாக என்ன பைத்தியம் மட்டும் பேசிகிட்டு இருக்கிற, வந்து அந்த மீனை கழுவு அப்படிங்கிறாங்க. மீன்லாம் எனக்கு கழுவு தெரியாது போ அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அப்பனை கூப்பிட்டு கழுவு சொல்லுங்கிறாங்க. பா வந்து மீனை கழுவை தான் அம்மா கூப்பிட்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, இதான் வந்துட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவரு உங்கள் மம்மி என்ன சொன்னாலும் கேட்பாரு போல. ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, ஏன் அப்பா மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இந்த சைக்கோ மாதிரி ஒரு பிள்ளைக்கு கிடச்சிருக்கு, என்ன மாதிரி ஒரு நல்ல பிள்ளைக்கு இந்த சைக்கோ மாதிரி ஒரு பையன் கிடைப்பானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக புலம்பிட்டு போயிட்டு இருப்பீங்க. அப்போ உங்கள் தாத்தா அப்படியே அவரோட ரூம் இருந்துட்டு லைட்டாக எட்டி பார்த்துட்டு, அப்படியெல்லாம் இல்லை உனக்கு ராஜா மாதிரி ஒரு பையனை நான் பார்த்துட்டேன், தாக தூங்கிட்டு இருக்கிறான் பாரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஐயோ தாத்தா காதலுக்கு இது கேட்டுற போதுன்னு நினச்சிக்க போகிறாங்க, என்ன தாத்தா பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு நீங்கள் தாத்தா வாயை போட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஸோ அவரும் வைன் இப்போ என்ன அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம வீட்டு மருமகனாக்கிட்ட என்ன தப்பு அப்படிங்கிறாங்க. யோ தாத்தா அதெல்லாம் ஆகாது தாத்தா, சும்மா பார்க்குறோமா சைட் அடிக்கிறோமா அவ்வளோதான், அதுக்காக கல்யாணம் வரைக்கும் யோசிக்காத அப்படிங்க. ஏன் உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சுல்ல, உங்கள் அப்பா தான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு வச்சுக்கிட்டே இருக்கான், உங்கள் அம்மா மாப்பிள்ளை பார்த்துட்டு தானே இருக்கிறா அப்படிங்க. அப்பா கண்ணை விட்டுட்டு இருக்க முடியாதுல்ல அதனால தான் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமாம் இருந்தாலும் கல்யாணம் பண்ணும்ல அப்படிங்கிறாரு. கல்யாணம் பண்ணுதா தாத்தா, அதுக்கு நீ விரையவா அப்படின்னு கேட்பீங்க. இந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கு, நீ எந்த பையனையும் இந்த பையனை பார்த்த மாதிரி பார்த்ததில்ல, நான் நல்லா பார்த்துருக்கேன், நீ எந்த பையனையும் இப்படி பார்த்ததில்ல, இந்த பையனை எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு உங்களுக்கு தலையெடுத்து காலகட்டத்தில் சத்தியம் பண்ண. தாத்தா என்ன என் தலையில் சத்தியம் பண்ணிட்டுருக்க, நடக்கலைன்னு செத்துருவேன் தாத்தா அப்படிங்க. நடக்கலைன்னா தானே நடக்கும், 1000% நடக்கும் அப்படிங்கிறாரு. உங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம சப்போர்ட் எப்போவுமே, சின்ன வயசுலேருந்து நீங்கள் தப்பே பண்ணாலும் அதான் ஒரு சரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் வாதாடுவார். இங்கே இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்குது, ஆனால் அங்கே அந்த ஜீவன் சோஃபாவில் படுத்து நல்லா தூக்கம், என்ன நடக்குதுன்னே தெரியாமல். இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆக கரெக்டாக மணி ஒரு 11 அந்த மாதிரி ஆயிருந்திருக்கும். உங்களோட அம்மா வந்துட்டு போயிட்டு அத்தை மாமாவெல்லாம் எழுப்பிடி சாப்பிட்டவங்க அப்படிங்க. ஏதா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட அத்தை மாமா வந்துட்டு ஒரு ரூமில் படுத்திருப்பாங்களா. ஸோ இவர் தான் டயர்டில் சோஃபாலே தூங்கியிருப்பார். அவங்க 2 பேர்த்தையும் வந்துட்டு அம்மா வந்துட்டு ரூமில் போய் தூங்க சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள எழுப்பலான்னு போக தாத்தா குறுக்க வந்துட்டு எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. எழுப்புறதுக்கு போகிறேன், சாப்பாடு சொல்கிறாங்க அம்மா, எழுப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அதான் நீ எதுக்கு இங்கே போகிற, இவங்களை நான் போய் எழுப்பிக்கிறேன், நீ அந்த பையனை போய் எழுப்பு அப்படிங்க. தாத்தா நீ சும்மா தாத்தா, நீயே போய் எழுப்பு, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுட்டு போக பார்க்க தாத்தா கையை பிடிச்சி இழுத்து இந்த பக்கம் விட்டுட்டு, கண்ணே நான் சொல்லிட்டு இருக்கேன்ல போயிட்டு அந்த பையனை எழுப்பு போ அப்படிங்கிறாரு. தாத்தா வானா தாத்தா அப்படின்னு சொல்ல போய் அப்படியே ஒரு மாதிரி தோல் வைக்கல, ஸோ தோல் படை தொட்டு எழுப்பு, எந்திரிக்கலன்னா கண்ணத்தை தட்டு அப்படிங்கிறாரு. தாத்தா அப்படிங்க பண்ணு என்னப்ப அப்படிம்பாரு. தாத்தா எனக்கு பயமாக்கு தாத்தா அப்படின்னு சொல்லவும், தாத்தா இருக்கல இதுங்களை நான் எழுப்பிக்கிறேன் வயசான கட்டிங்க, நீ போயிட்டு அந்த பையனை எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே தள்ளி விட்டுறாரு. ஸோ நீங்கள் இந்த தாத்தா கிட்டே எப்படி நானாக சிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, அவரோட முடுக்கி விட்டாரா, சரி தாத்தா அவங்கள எழுப்பிட்டு வா நான் போய்ட்டு இவர் எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிற்கிறீங்க. ஒரே வெக்கமாக வருது பார்த்தாலே, அழகாக தூங்கிட்டு இருக்காரு, எழுப்பவே மனசில்லை. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி கீழே உட்காந்துக்கிறீங்க. ஸோ சோஃபாவில் படுத்துருப்பாரு, நீங்கள் இப்படி கீழே உட்காந்துட்டு மாமா அப்படிங்க. அவருக்கு தான் அந்த மாதிரி யாரும் கூப்பிட்டு பழக்கம் இல்லைல்ல, சிட்டி சைடு வாழ்ந்த பிள்ளை. ஸோ இந்த மாதிரி யாரும் கூப்பிட்டு பழக்கம் இல்லை, அதனால் அவரும் வந்துட்டு அப்படி தூங்கிட்டே இருக்க தாத்தா சொன்னது ஞாபகம் வருது, தோள்பட்டையை தட்டி எழுப்பு அப்படின்னு இருப்பார். ஸோ கை நடுங்குது, பட் இருந்தாலும் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு டக்குன்னு தட்டி மாமா அப்படிம்பிங்க. அவர் அப்போ எழுந்திரிக்கல,
அப்போது கணத்தை தட்டுன்னு சொல்லிட்டு தாத்தா அப்படியே முன்னாடி வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. தட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை அப்படியே வந்துட்டு மெதுவாக தட்டுறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு அப்படி லைட்டாக கண்ணை முடிச்சு பார்த்தா நீங்கள் மாமா சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு இப்படி கை காட்டுவோம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணுறீங்க. அவருக்கு தூங்கிட்டே இருப்பார் மறுபடியும் கண்ணை மூடி. திரும்ப நீங்கள் மாமா அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஏமா அப்படிம்பாரு. அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் மாமான்னு கூப்பிட்டாரு ஏமான்னு கூப்பிட்டா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட வாங்க அப்படிம்பீங்க. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாரு. ஸோ எந்திரிக்கிறப்போ நீங்களும் கரெக்டாக எந்திரிக்க, அவரும் கரெக்டாக எந்திரிக்க என்ன ஆகுது அப்படின்னா பேலன்ஸ் இல்லாமல் அவர் உங்கள் மேலே விலக போக, அதை பிடிக்கிறேன்னு நீங்கள் அவரை பிடிக்க, உங்களுக்கு கீழே விலகவும் பிடிக்கிறேன்னு அவர் பிடிக்க, 2 பேரும் சேர்ந்து சோஃபா மேலே விழுந்துருவீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு மாதிரி செமையாக ஷை ஆகிடும். அப்போ கரெக்டாக நீங்கள் எந்திரிக்க ட்ரை பண்ண அவரும் வந்துட்டு சாரி அப்படிம்பாரு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்க ட்ரை பண்ணி எந்திரிச்சு நிற்பீங்க. அதுக்குள்ளே திரும்ப போது அவர் மேலே விழுந்துட்டா எப்படா விழுந்தேன் திரும்ப அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு சாரிங்க தெரியாமல் அப்படின்னு சொல்லவும் தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை எந்திரிக்க வைக்க ட்ரை பண்ணுவார். நீங்களும் எந்திரிச்சிட்டு அப்படியே நீங்கள் அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சோஃபாவுக்கு பின்னாடி தாத்தா ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. தாத்தா இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்களை பிடிச்சி அவர் மேலே தள்ளி விடுறாரு. உங்களை அப்படியே தலையை பிடிச்சி தள்ளி விட மறுபடியும் பார்த்துன்னு விழுந்துட. அவ்வளோதான், உங்களுக்கு ஒரு மாதிரி செம்மையாக எம்பாரசிங் ஆகிடும். ஐயோ இந்த தாத்தா ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு அப்படியே உருண்டு கீழே விழுந்துட்டு மன்னிச்சுக்கோங்க மாமா அப்படிம்பீங்க. பரவாயில்ல அதையும் கீழே உருண்டுட்டு போகிற அப்படின்னு கேட்க இல்லை இதுக்கு மேலே நாங்கள் இருந்தால் நல்லா இருக்காது, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி ஒரே ஓட்டமாக ஓடிட. இந்த பக்கம் தாத்தா தலையிலே அடிச்சுக்கிறாரு. இது ஒரு பிள்ளை, இதுக்கு ஒன்றுமே விவரம் பற்ற மாட்டேங்குது, முதல்ல எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கா. நாம் சொன்ன எந்திரிக்க ஒரு ஹைட் இல்லையா, ஸோ அந்த பக்கம் சும்மா எதாச்சும் திரும்பினா தாத்தா அந்த சோஃபாவுக்கு பின்னாடி உட்காந்துருக்கிறத பார்த்துட்டாரு. யார் அப்படின்னு கேட்க ஐயோ பேரப்பிள்ளை பார்த்துட்டான் போலையே, பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க. தாத்தா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாரு. என்னோட மோதிரம் தொலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோதிரத்தை தேடுற மாதிரி எப்படி சீனை போட, நான் வேணா தேடி தட்டான்ட்டு அவரும் சேர்ந்து கவுந்துட்டு கிடக்க. இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க, ரிட்டன் வந்து பார்த்தா தண்ணி கொண்டு வருவீங்க கை கழுவத்துக்கு. 2 பேரும் கீழே குனிஞ்சிட்டு எதை தேடிட்டு இருக்கா. தாத்தா என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்க மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டிங்க மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அச்சோ தாத்தா மாமா நீங்கள் எழுந்திரிங்க, மோதிரம் தாத்தாவோட ரூம்லேயே இருக்க, அவர் மறந்துட்டீங்க தேடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிக்க அவர் வந்துட்டு அச்சோ மன்னிச்சுக்கப்பா உன்னையும் சேர்த்து கஷ்டப்படுத்திட்டல அப்படிங்கிறாரு. அதெல்லாம் பரவாயில்ல தாத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி ஓகே அப்படின்னு சொல்லவும் மாமா தண்ணி அப்படிம்பீங்க. அது வாங்கி குடிக்கிறாரு. கை கழுவிட்டு வாங்க அப்படிங்க. எதுக்கு அப்படிங்கிறாரு. சாப்பிட்டதான் டைம் ஆச்சு பாருங்கள் அப்படிங்க. மணி 11 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்து, அது கிராமம் தானே, ஸோ வெளில போய்ட்டு தண்ணி கொடுத்துருப்பீங்க, ஸோ அதில் கை கழுவிட்டு வரணும். ஸோ போய் கை கழுவிட்டு வராரு. நீங்களும் வந்துட்டு சொம்ப வாங்கிக்கிட்டு உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. வந்து பார்த்தா டைனிங் டேபிளெலாம் கிடையாது. வீடெலாம் பெரிய வீடு தான், பட் நீங்கள் எப்போவுமே கீழே உட்காந்து சாப்பிடுவீங்க. ஸோ நம்ம நார்மலாக இப்போ வீட்டில் கீழே உட்காந்தானே சாப்பிடுவோம், அந்த மாதிரி தான் இப்போது அவருக்கு டைனிங் டேபிள்லேயே உட்காந்து சாப்பிட்டு பழக்கமானதும் அவர் கரெக்டாக இங்கே உட்கார முடியல. அப்படி நின்றுக்கிட்டே பார்த்துட்டே இருக்க. அவரோட அம்மா தான் வந்துட்டு ஜாடை பண்ணுறாங்க, உட்காரு அப்படின்ட்டு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே கஷ்டப்பட்டு உட்கார. நீங்கள் வந்துட்டு சாப்பாடுக்கு இலைலாம் ரிலேட்டிவ் வந்தால் இலை தானே போடுவாங்க, அதனால் இலைலாம் கொண்டு வந்து போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ உங்களோட அப்பா தான் இலைலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. இப்போது அம்மா வந்துட்டு சாப்பாடெலாம் வைக்க நீங்கள் வந்துட்டு தண்ணி எல்லாம் கொண்டு வரதுக்கு வச்சுருக்கீங்க. ஸோ தாத்தா பாட்டி எல்லாருமே உட்கார வச்சு ஒன்றா தான் சாப்பாடு போடுறீங்க. ஸோ நீங்களும் உங்களோட அம்மாவும் தான் சாப்பாடு போடுறதுனால நீங்கள் 2 பேரும் சாப்பிடல. அப்போது தாத்தா வந்துட்டு பூஜா கண்ணு அப்படின்னு கூப்பிட மாமா அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் சாப்பாடு நீயே போட்டுருவல்ல அப்படின்னு கேட்க நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் நான் ஓயே நீங்கள் வா இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்லாவா அப்படின்னு கூப்பிட, இல்லை தாத்தா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்பாவும் வந்துட்டு விடுப்பா அவள் எல்லாத்துக்கும் போட்டு கூட சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, நீ சும்மா இருடா உனக்கு ஒன்றும் தெரியாது, ஆள் தான் வளர்ந்துருக்கான், அறிவு கொஞ்சமாவது வளர்ந்துருக்கா, காலகாலத்தில் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ட்டு ஒரு அறிவு இல்லை, வர மாப்பிள்ளை வானான்ட்டு இருக்கிறான்,
இவன் நம்பி விட்டா என் பேத்திக்கு 56 வயசு ஆகிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வயன் இங்கே வா நீ அப்படின்னு சொல்லி கூப்பிட அவங்க அத்தை மாமாவும் வந்துட்டு வாடா பாப்பா வந்து உட்காந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஐயோ தனியாக உட்காந்தா நல்லா வெளுத்து கட்டலாம், இத்தனை பேத்து கூட உட்காந்து நான் எப்படா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா மூஞ்ச பார்க்க அவங்களுக்கு தான் உங்களுக்கு தெரியுமே, மாசம் படிக்கிற நான் மூஞ்ச பார்த்தா தெரியாதாங்கிற மாதிரி தான் உங்களை பற்றி தெரியும். யாராவது வந்து நீங்கள் சாப்பிட மாட்டீங்க ஏன்னா ஃப்ரீயாக சாப்பிட முடியாதுன்னு. இப்போ உங்களோட அம்மாவும் பரவாயில்லைங்க அவள் அப்புறமா சாப்பிட்டுக்கிட்டுமே அப்படிங்க. பரவாயில்ல எல்லாத்து கூட ஒன்றா உட்காந்து சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரி போ கொஞ்சமாக இப்போதைக்கு சாப்பிட்டுக்க அப்படிங்கிறாங்க. ஐயோ சாப்பிட்ட மாதிரியே இருக்காதே சொல்லிட்டு நீங்கள் தாத்தா கிட்டே போய் உட்காரும்போது தாத்தா டபக்குன்னு தள்ளி உட்கார்றாரு. நீங்கள் பார்க்குறீங்க என்ன தாத்தா பண்ணுற அப்படின்னு. இங்கே உட்காருவா, உனக்கு தான் அம்மா அப்பாவுக்கு நடுவில் உட்காந்து சாப்பிட்டா பிடிக்குமே, அதனால் இப்போ எங்களுக்கு நடுவில் உட்காந்துக்கோ அப்படிங்கிறாரு. ஏன்னா தாத்தா வந்துட்டு நம்ஜுன் இருக்காரு, ஸோ அவருக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. இப்போ அவர் தள்ளிக்கிட்டும் நீங்கள் தாத்தாவுக்கும் நம்ஜுனுக்கும் நடுவில் உட்கார மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே தாத்தா பார்க்குறீங்க, தாத்தா ஐயா தாத்தா அப்படிலாம் பண்ணுற அப்படின்னு. உட்காரு அப்படின்னு சொல்லவும் நம்ஜனும் பரவாயில்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லுவார். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துக்கிறீங்க. ஸோ இப்போ அம்மா வந்து சாப்பாடு போட சும்மாவே நமக்கு யாராவது இருந்தால் சாப்பிட ஒழுங்காக வராது, நல்லா நிம்மதியாக சாப்பிட முடியாது. இதில் க்ரஷ் மாதிரியா இவர். ஸோ இவர் பக்கத்தில் எப்படி உட்காந்து ஒழுங்காக சாப்பிட்றது. நீங்கள் அப்படியே வந்துட்டு அம்மா போதுமா அப்படிங்க. உங்கள் அம்மாவுக்கு செம சிரிப்பு. குண்டா குண்டாவாக திங்குறாள், போதுமாம்மா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கறி வச்சா அம்மா வேணாமா அப்படிங்கிறீங்க. ஏன்னா அதெல்லாம் எலும்பெல்லாம் இருக்கும் இல்லையா. ஓகே இப்போது எலும்பெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் நிம்மதியாக கடிக்க முடியாது, வாயை ஆகுன்னு போட்டு கடிக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு அம்மா எனக்கு எதுவுமே வேணாம், கொஞ்சம் ரசமோ தயிர் வந்தால் ஊற்று அப்படின்னு சொல்லவும் அப்போது உங்களோட அத்தை மாமாலாம் என்னடா இவ்வளோ செஞ்சு வச்சுட்டு நீங்கள் இப்படி சாப்பிட்டா நாங்கள் எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்குறாங்க. இது வேறையா வெறும் குழம்பு மட்டும் ஊற்றுமா அப்படிம்பிங்க. ஸோ அப்படிதான் உங்களோட அம்மா வந்துட்டு அது நல்லா இருக்காதுடி ஒழுங்காக சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறாங்க. அதாவது எலும்பெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா பார்த்து பொறுக்கி போட நீங்களும் வந்துட்டு போதும் போதுன்ட்டு சொல்லிடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ஜுன் கூட உட்காந்து சாப்பிடும்போது உங்கள் தாத்தா வந்து பார்க்குறாரு. நல்லாக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா உங்கள் அப்பாவை கூப்பிட்டு ஏண்டா அந்த ஃபோனை கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, என்னங்கப்பா சாப்பிட்றப்ப ஃபோன் எதுக்கு அப்படின்னு கேட்பாரு. கூடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு கேமரா ஆன் பண்ணி அப்படியே செல்ஃபி எடுக்கிற மாதிரி எல்லோரும் இங்கே பாருங்கள் அப்படின்னு காட்டுறாரு. எல்லாருக்கும் புரியாமல் பார்க்க நீங்கள் அப்படியே அந்த பக்கம் வந்துட்டு நம்ஜுன் டக்குன்னு திரும்பி இருப்பாரா. ஸோ நீங்கள் நம்ஜுனை பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் வந்துட்டு டக்குன்னு திரும்ப நீங்களும் அவரை பார்த்து திரும்ப ஒரு மாதிரி நீங்கள் 2 பேரும் ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கோம். ஸோ தாத்தா அப்படியே கேமராவில் இருந்துட்டு ஃபோட்டோ எடுத்துருக்காரு. அப்புறமா நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்களா, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, டக்குன்னு நீங்கள் குனிஞ்சுக்குவீங்க. ஸோ நம்ஜுன் அப்படியே குனிஞ்சுக்க கீழே குனியாதீங்க இங்கே பாருங்கள் அப்படின்னு தாத்தா சொல்லுவார். ஸோ இப்போ 2 பேரும் அப்படியே வந்துட்டு ஃபோட்டோவை அப்படியே எட்டி பார்க்க கேமராவில் தெரியுவீங்க. இப்போ செல்ஃபி எடுத்துகிட்டு நல்லா இருக்குல்ல, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்னங்க நல்லாவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா வந்துட்டு ஃபோனை வாங்கி எல்லாத்தையும் அப்படியே அழகாக வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஐயோ என்ன இது கல்யாணத்துக்கு எடுக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது. அப்போது இந்த பக்கம் தாத்தா பார்த்திங்கன்னா என்ன வயனு ஏதோ கல்யாணத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, தாத்தா நீ எப்படி தாத்தா என் மைண்ட் வாய்ஸை கூட கேட்ச் பண்ணுற அப்படின்னு கேட்பீங்க. அவர் உங்கள் மூக்கில் அப்படியே ஒரு மாதிரி சுண்டி விட்டுட்டு என் பேத்தியை பற்றி எனக்கு தெரியாதா அப்படிங்கிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டே அப்படியே வந்துட்டு குடிஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஸோ நம்ஜுனுக்கு தான் ஒன்றுமே புரியல, அவருக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது இங்கே இருக்கிறதுக்கே. அவரோட அம்மா கிட்ட அம்மா இன்னும் எவ்வளோ நாளைக்குமா இங்கே இருக்கணும், சீக்கிரமாக கிளம்பிடலாமே அப்படிங்க. டே ஒரு வாரத்துக்கு இங்கே தாண்டா இருக்கணும், வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பணும்ல, இங்கே ஹோட்டல் மாதிரி அந்த மாதிரிலாம் கிடைக்காதுடா, கிராமத்து சைடு சொந்தக்காரங்க வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உட்காந்துருக்கா. இப்போ உங்கள் தாத்தா சும்மா இருக்காமல் உங்களை வந்துட்டு ஒரு மாதிரி இடிப்பார். நீங்கள் போயிட்டு கரெக்டாக நம்ஜூன் மேலே இடிச்சுக்க உங்களுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே டக்குன்னு இந்த பக்கம் திரும்பிங்க. நம்ஜூனும் வந்துட்டு என்ன சொல்கிறது, அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, டக்குன்னு அவரும் அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. இப்போ நீங்கள் தாத்தா அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிப்பாரா. ஐயோ கடவுளே இதுக்கு மேலே உட்காந்துருந்தா எதனாவது பிரச்சனை பண்ணி விட்டுருவான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக நீங்கள் போதுமா எனக்குன்னு சொல்லிட்டு எந்திரிங்க. அப்போ அம்மா வந்துட்டு எல்லாரும் சாப்பிட்றப்ப இப்படி ஒருத்தவங்க மட்டும் எந்திரிக்கக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்களா. இது வேறையா, இந்த தாத்தா கிட்டேருந்து நான் எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு இங்கே பாரு, ஒரு நாது பண்ணினா எல்லாத்தையும் நான் பாட்டிட்டு சொல்லி வச்சுருவேன், அப்படி நைட்டு சாமத்தையாக அடி வாங்க பாரு அப்படிம்பிங்க. ஐயன் இப்படிலாம் பண்ணாதான் அந்த பையன் விழுவான் அப்படிங்க. நீ இப்படி என்னை தள்ளினா நான் அவர் மேலே விழுவேன், அதனால அவர் விழுவார், மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி விழமாட்டார் தாத்தா அப்படிங்க. 2 பேரும் இப்படி வாக்குவாதம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா. ஸோ நம்ஜூனும் பார்க்குறாரு, அவருக்கு வேடாவே தான் இருக்குது. இப்படியே நான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு 1 ஹவருக்கு சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அப்போ உங்களோட அம்மா உங்களோட அப்பா கூப்பிட்டு என்னங்க
பையன் சும்மா போர் அடிக்கும் போல், இங்கே டவர் எதுவும் கிடைக்காது ஃபோனுக்கு விளையாடுறதுக்கெல்லாம். நீங்கள் பையனை கூட்டிகிட்டு போயிட்டு தோட்டத்தெல்லாம் காட்டிட்டு வாங்களேன் அப்படிங்க. உங்கள் தாத்தா உடனே, பூஜாமா என்ன பேசுகிற நீ அப்படிங்க. எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னடா இதுன்ட்டு. உங்களோட அம்மாவுக்கு பக்கு நிற்குது, ஐயோ என்ன இப்படி சொல்கிறாரு, எதாவது நினச்சிப்பாங்களோன்னு சொல்லிட்டு. அப்போ இவரும், அட எதுக்கு இப்படி பார்க்குறீங்க, அவனே சும்மா நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே தவந்துட்டு போவான். அவனை போயிட்டு காடெல்லாம் சுற்றி காட்டுனா எப்படி சுற்றி காட்டுவான்? என் பேத்தியை கூட்டிகிட்டு போ தம்பி, அவளுக்கு எல்லா இடமும் தெரியும், நீ எதாவது கேட்டால் கூட மரம் ஏறி பறிச்சு கொடுப்பா அப்படிங்க. தாத்தா அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்குறீங்க. போ கரெக்ட் பண்ணு, இப்படி தான் தாத்தா உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறல, எந்த பிள்ளைக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க, உனக்கு நான் எவ்வளோ பண்ணுறேன், நீ என்ன மாறா மாதிரி இப்படி இருந்துட்டுருக்க, போ தம்பி பாப்பா கூட்டிகிட்டு போ அப்படிங்க. இல்லை பரவாயில்ல அப்படிம்பாரு. அப்போ நீங்களும் பரவாயில்ல வாங்க நான் கூப்பிட்டு போகிறேன், உங்களுக்கு போர் அடிக்கும்ல, ஸோ தோட்டம்லாம் கூட்டி போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அங்கேருந்து அவர் அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ அவரும் வந்துட்டு வருவார். இப்போ 2 பேரும் அப்படியே போயிட்டுருக்க, உங்களுக்கு வேறு பக்கு பக்கு இருக்குது, ஐயோ இப்படி தனியாக கோத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்சோனே அப்படி பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, இதுக்கு பேசாமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு, நான் சும்மா தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ இதெல்லாம் ஏன்டா கேட்குற, தெரிஞ்சு போச்சு இவனுக்கு என்ன பிடிக்காது, நம்ம இந்த ஆசை இதோடு இந்த காட்டுக்குள்ளேயே மண்ணை தோண்டி குழி தோண்டி புதைச்சிட்டு போயிட வேண்டியதுதான் போகிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு, நான் 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓ என்ன குரூப்பு அப்படிங்கிறாரு. நான் பயாலஜி குரூப் அப்படின்னு சொல்லவும், டாக்டர் படிக்க ஐடியா இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, நல்ல மார்க் எடுத்தேன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் டீச்சரே இந்த குரூப் எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டாங்க, அப்புறம் என்ன பண்ணுற சரி அப்படி படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. எவ்வளோ மார்க் அப்படின்னு கேட்க, ஃபுல் மார்க்கு தாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஃபுல் மார்க்கா அப்படின்னு கேட்க, இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 1200க்கு வைப்பாங்களாம், பட் இப்போல்லாம் 600 தான் வைக்கிறாங்களாம்மா. ஸோ 1200 ஜாஸ்திக்கு நம்ம அதுக்கு வச்சுக்கலாம். நீங்களும் வந்துட்டு 1198ங்க அப்படின்னு சொல்ல, வாட் அப்படிங்கிறாரு. இல்லை கம்மி தான், ஃபுல் மார்க்குன்னு சொல்லிட்டேன் சாரி அப்படிங்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க, அவ்வளோ மார்க்கா, 2 மார்க் தான் கம்மியா அப்படின்னு கேட்க, உங்களுக்கு கண்ணே கலங்குது. எங்கே அதை பற்றி ஞாபகப்படுத்துறீங்க, நான் 12th முடிச்சு எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா, 2 வருஷம் ஆகுது. எனக்கு இன்னும் நினச்சாலும் கவலையாக இருக்குது. அந்த எக்ஸாமில் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சும் தெரியாமல் மாற்றி குழப்பத்தில் தப்பாக எழுதிட்டு வந்துட்டேன்ட்டு அழுகுறீங்க. அவரும், ஏய் ரிலாக்ஸ், நான்லாம் எவ்வளோ மார்க்கு தெரியுமா அப்படிங்க. ஃபுல் மார்க்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சீச்சி அதெல்லாம் கிடையாது, நான் 1000 கூட இல்லை, நான் 800 தான் அப்படிங்கிறாரு. அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி பார்க்க, நல்லா படிச்சிருக்கீங்க, அப்படியே காலேஜ் போகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவா, அது இங்கே காலேஜெல்லாம் அந்த அளவுக்கு இல்லைங்க, வெளியூர் தான் போகணும், சிட்டி பக்கம் போகணும், இல்லைன்னா வெளியூர் போகணுமா, அப்பா என்னை விட்டுட்டு இருக்க மாட்டார், அதனால நானும் படிக்க போகலன்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்கிறீங்க. ஓ அப்பா சென்டிமெண்ட்டா அப்படின்னு கேட்க, அப்படியும் சொல்லிட முடியாது, அவருக்கு என்னை விட்டுட்டு இருக்க முடியாது, அதனால தான் எனக்கு இன்னும் அம்மா கல்யாணத்துக்கு யாராவது மாப்பிள்ளை பார்த்தா கூட அந்த பையனை பிடிக்கல இந்த பையனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு தட்டிட்டுருவாரு. எனக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ கொஞ்சம் காமாக நார்மலாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவர் சிரிச்சுட்டு, எனக்கு என் அம்மா ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாரு. அப்போ அப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் பிடிக்கும் ஆனால் அம்மா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அப்படியே தான் கொஞ்சம் தூரம் போயிட்டுருப்பீங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு கிட்ட நிறைய தோப்பாக வச்சுருப்பீங்க, மாந்தோப்பு, சப்போட்டா தோப்பு, வாழைத்தோப்பு அந்த மாதிரிலாம் வச்சுருப்பீங்க. வாழைத்தோப்பில் நடந்து போயிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்திங்கன்னா பெரிய காடு, ஓகேவா, நிறைய ஏக்கர் காடு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு மாந்தோப்பு பக்கம் போயிட்டுருக்க நம்ஜுன்னு வந்துட்டு, இந்த சீசனில் மாங்காய்லாம் கிடைக்குமா என்ன அப்படின்னு கேட்க, இது மாங்காய் சீசன் தானே, கண்டிப்பாக கிடைக்கும், வேணுமா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை அவ்வளோ ஹைட்டில் இருக்குது, அதை எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு கேட்பாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இருங்கன்னு சொல்லிட்டு கல் எடுத்து போடுறீங்க. அந்த கல் உங்கள் தலையிலேயே வந்து விழுகணும், பொத்து உங்கள் தலையிலே விழுகுது. அவர் வந்துட்டு அடிபட்டுருச்சோ அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கையில் கல் எடுத்து கொடுக்க, அவர் போடுற கல்லும் உங்கள் தலையிலே வந்து விழுகுது. ஐயோ கடவுளே, ஏன்டா என்ன சோதிக்கிறேன்ட்டு, இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே பறித்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குன்னு குதிச்சு எக்குவீங்க. ஸோ அவர் வந்துட்டு, தாத்தா நீங்கள் மரம் ஏறுவேன்னு சொன்னாங்கல்ல அப்படிங்க. அடப்பாவி, இப்போ நான் மரம் வேற ஏறணுமா, இந்த தாத்தாவை அப்படின்ட்டு ஏறுவேன் தான், ஆனால் நான்
இந்த ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்ல, சுடிதாருக்கு இது போட்டிருந்தேன்னா இல்லை அப்பா ட்ரெஸ்க்கு இது போட்டிருந்தேன்னா ஏறுவேன். நான் தாவணி கட்டியிருக்கேன்லங்க, அதனால மரம் ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்கு ஜங்குன்னு குதிச்சிட்டே இருப்பீங்க. ஸோ அவரும் எவ்வளோ நேரம் குதிக்கிறது பார்த்துட்டே இருப்பாருன்ட்டு டக்குன்னு உங்களை பிடிச்சி தூக்கிடுவார். நீங்கள் அப்படியே மாங்காய் பறிக்கிறீங்களோ இல்லையோ ஒரு மாதிரி ஷாக்கில் அப்படியே நீங்கள் அவரே பார்த்துட்ருக்க. அவரும் சீக்கிரம் அப்படிங்கிறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாம்பழம் இருக்குல்ல, ஸோ பழம் காய் இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல, லைட்டாக மாம்பழம் ஸ்டேஜுக்கு வரும்ல, அது மாதிரி நல்லா இருக்கும்ல, இனிப்பு இல்லாமல் புளிப்பு இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் அதை பறிச்சுக்கிறீங்க. ஸோ பறித்து அப்படியே வந்துட்டு அப்படியே அவர் பார்க்க போதுமா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு போதுமா அப்படின்னு கேட்க, இல்லை இல்லை என்ன பறிங்க அப்படின்னு கேட்பாரு. நீங்களும் இவன் என்னடா வேணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே பறிக்க. இப்போ அப்படியே தான் நம்ஜுன்னு பார்த்தீங்கன்னா உங்களை இறக்கி விட்டுறாரு. நீங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் கீழே போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ 2 பேரும் அதை பொறுக்குறீங்க. பொறுக்கிட்டு இதை வாஷ் பண்ணணுமே அப்படிங்கிறாரு. அப்படியே துடைச்சிட்டு சாப்பிடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு தாவணியை வச்சு துடைக்க, அவ்வளோதானா அப்படிங்கிறாரு. நான் இப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லவும் அப்போது அவரும் கையில் வாங்கிப்பார். அப்போ நீங்கள் இருங்க, நீங்கள் எல்லாம் சிட்டியில் ரொம்ப ஹைஜீனிக்காக இருப்பீங்கள்ல, நான் இருங்க கொஞ்சம் அந்த பக்கம் வாய்க்கால் தண்ணி போகும் கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், பரவாயில்ல அதில் ஒன்று போய் ஹைஜீனிக் நேரம் துடைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை போய் கடிச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பா உன் பேர் என்ன அப்படின்னு இப்போ தான் கேட்குறாரு. ஒயன் அப்படிங்களா? ஒயன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குப்பா, ஊருக்கு போகிறப்ப எனக்கு கொஞ்சம் கொடுத்து விடுறியா, நான் வேணா காசு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. ஹலோ, காசுக்கெல்லாம் இங்கே விற்கிறதில்ல அப்படிங்கவும், அப்புறம் அப்படிம்பாரு. எவ்வளோ வேணுமோ சொல்லுங்கள், நான் பறித்து கொடுக்குறேன், காசெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறீங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அந்த மாங்காய் சாப்பிட்டுட்டே போயிட்டு இருக்கிறீங்க. அப்போது நம்ஜுனுக்கு கால் வரவும் கால் அட்டன் பண்ண அம்மா தான், வீட்டுக்கு வந்துட்டு போங்கடா ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாங்க. அப்போ அவரும் வீட்டுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்குள்ளேயா இன்னும் நிறைய இடம் இருக்குது, நிறைய தோப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், போயிட்டு வந்துடலாமா அப்படிங்கிறாரு. சரி வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் மறுபடியும் வீட்டுக்கு போகிறீங்க. இப்போது வீட்டுக்கு போனதுமே அம்மா வந்துட்டு ஏதோ ஒன்று கேட்குறாங்க நம்ஜுன் கிட்ட. அவங்க ஏதோ ஃபேமிலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ஜுன் வெளியே வந்துட்டு வயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. தாத்தா பார்க்கணுமே, பாரா பேதி கரெக்ட் பண்ணிட்டா போலையே அப்படின்ட்டு, ஏப்பா எதுக்கு கூப்பிடுற அப்படின்னு கேட்கவும், நாங்கள் தோட்டத்துக்கு ஃபுல்லாக சுற்றி பார்க்கல, போயிட்டு ரிட்டன் வந்து பார்க்கலான்னு சொன்னாங்க, அதனால்தான் அப்படிங்கவும், வாங்க போங்கெல்லாம் கூப்பிடுவானா, அவள் சின்ன பிள்ளை, வாடி போடின்னு கூட கூப்பிட்டுக்க அப்படிங்க. ஐயோ தாத்தா அதெல்லாம் இல்லை வேணாம் அப்படிம்பாரு. அப்போ தாத்தாவும், பேராண்டி உனக்கு இல்லாத உரிமையா, நீ கூப்பிடாட்டா வேற யாரும் அந்த பிள்ளைய அப்படி கூப்பிடுறது அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் மாறி புரியாமல் பார்க்க தாத்தாவும், இந்த ஊரில் எவனாவது என் பேத்தி டீ போட்டு கூப்பிட முடியுமா, அதெல்லாம் முடியாது, உனக்கு தான் உரிமை இருக்குது, நீ கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்கள் அம்மா பார்க்குறாங்க, இந்த மாமனார் இப்படி பேசுகிறாரு கிடையாதே, பேத்தினா உசுராக இருப்பார், இன்றைக்கி என்ன எப்படி வேணா கூப்பிடுங்கிறாரு, என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ கெஸ் பண்ணிகிட்ருக்க. இப்போ நீங்களும் மேலேருந்து வரீங்க, வந்து பார்த்தா அப்பாவோட ஷர்ட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு பேண்ட்டெல்லாம் எடுத்து போட்டு வருவீங்க. அப்பா ஷார்ட்ஸ் இருக்கும், ஷார்ட்ஸே உங்களுக்கு பேண்ட்டு மாதிரி வரும் வளர்த்தியா, ஏன்னா நீங்கள் குட்டியாக தான் இருப்பீங்களா, அதனால் நம்ஜுன் வந்துட்டு என்ன ட்ரெஸ் மாற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்க, நீங்கள் தான் அது வேணும் இது வேணும்னு கேட்குறீங்களே, நான் எப்படி மரத்தில் ஏறுறதான், அதை மாற்றிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவரும் சிரிச்சு சரி போகலாமா அப்படிங்கிறாரு. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகும்போது அப்படியே தாத்தாவை திரும்பி பார்த்து லைட்டாக கண் அடிச்சுட்டு போக அவரும் அப்படிம்பாரு. நீங்களும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து 2 பேர் போகிறீங்க. தாத்தாவுக்கு ஒரே ஜாலி, என் பேத்தி கரெக்ட் பண்ணிடுவா போல் போகிற போக்குலன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் நீங்கள் அந்த கொய்யா தோப்பு இருக்கும்ல, ஸோ அங்கே கூப்பிட்டு போக இதில் ஒரு மரம் மட்டும் உள்ளக்குள்ளே வந்துட்டு சிகப்பு கலரில் பழம் இருக்கும், மற்றதெல்லாம் நார்மல் கொய்யாக்கா தான் அப்படிங்க. அது எந்த மரம்னு கேட்குறாரு. எனக்கே அடையாளம் தெரியாது, நான் எத்தனை தடவை எழுதி வச்சாலும் எனக்கு அது ஞாபகமே இருக்காது, அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நான் போதும் ஆகிடும், நான் ஒயன்னு எழுதி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்ல, அவரும் நீங்களும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஒரு மரமாக பிடிச்சி தேடுறீங்க எங்காவது பேர் எழுதியிருக்கான்ட்டு. ஸோ நம்ஜுன் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாரு, இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட உங்களுக்கு காது கேட்கல. அவரும் வந்துட்டு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாரா, அப்படிம்பீங்க, இங்கே இருக்குது அப்படிம்பாரு. ஏன்னா பெரிய தோப்பு அது, ஸோ அதனால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா எல்லா மரமும் ஒரே லைனாக ஒரு மாதிரி ஆர்டராக இருக்கும். ஸோ சென்டருக்குள்ளே இருக்கிற ஒரு 15-20 மரத்தில் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்களான்ட்டு வர, இதான் அப்படிங்கிறாரு. ஸோ பார்த்துட்டு இதே தான், சரி இருங்க நான் உங்களுக்கு ஏறி பறித்து தந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தில் அப்படியே ஏறுவீங்க. நம்ஜுனுக்கு பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குது, நீங்கள் மரம் ஏறுறீங்கல்ல, ஸோ அவர் வந்துட்டு பையன் தானே, அவருக்கு ஏறலான்னு ஆசை வர, அவரும் நானே ஏறிட்டேன் அப்படிங்கிறாரு.
வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவீங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு ஏறிடுவார். ஏறிட்டு இப்போ 2 பேரும் மரத்து மேலே உட்காந்துட்டு நீங்கள் ஒரு கையை காலில் பறிச்சு கொடுக்க. ஸோ கடிச்சு பார்த்தா உள்ளே ரெட்டிஷாக இருக்குது. ஆமாப்பா அப்படிம்பாரு. சொன்னேன்னா ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, நானா நான் படிச்செல்லாம் முடிச்சிட்டேன், நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படிங்க. லீவா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போது லீவ் போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், லீவ் போட்டு வந்துட்டீங்களா? ஆமாம், எதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏதாவது என்ன வேலையாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போ இந்த சீரிங்க அப்படி கட் ஆகிட்டு வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு, அப்புறம் எல்லாம் எப்போ முடிவாயிருக்கு அப்படின்னு கேட்க, அப்போது நம்ஜனோட அம்மா அப்பா வந்துட்டு, இந்த வார்த்தையில் தான்ப்பா நல்லா குறிக்கிறோம், நீங்களும் கூட வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்க, இவங்க பேசுறதெல்லாம் பார்த்து தாத்தாக்கு புரியல. ஆமாம், எல்லாம் எதை பற்றி பேசுகிறீங்க, என்ன நல்ல நாள், என்ன ஏதாவது கோயிலுக்கு இது போகிறீங்களா, வேண்டுதல் வச்சுருக்கீங்களான்னு கேட்க, அச்சோ இல்லைங்கப்பா, நம்ஜனுக்கு தான் இந்த ஊரில் பொண்ணு பார்த்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், அவ்வளோதான் தாத்தாவுக்கு இதை அப்படிங்கிறாரு. மாமா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத்தை, அதாவது உங்களோட அம்மா கேட்க, பூஜா கண்ணு ஒன்றும் இல்லை, என்ன பொண்ணு பார்த்துருக்காங்களா இந்த ஊர்லையா, இந்த ஊரில் எந்த பொண்ணை பார்த்துருக்காங்க அப்படின்னு கேட்க, அதான் நம்ம மேலே தெருவில் இருக்கிற அந்த அண்ணா கரல, ஸோ அவரோட பொண்ணு தான் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. இதில் ஏன்ட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு தாத்தா கத்துறாரு. மாமா என்னாச்சு மாமா, ஏன் கத்துறீங்க அப்படின்னு உங்களோட அம்மா கேட்க, ஒன்றும் இல்லை, நானும் கொஞ்சம் விசாரிச்சிருப்பேன்ப்பா. சரி கண்ணு, நான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறியா பூஜா கண்ணு அப்படின்னு கேட்க, அம்மாவும் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ தாத்தா வாங்கிட்டு அவர் ரூமில் போய் உட்காந்துட்டு அவர் அப்படியே மனசே உடஞ்சி போச்சு, ஒரு மாதிரி அதே இழந்த மாதிரி உட்காந்துருக்க. இந்த சீரிங்க கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்தா நம்ஜனும் உங்ககிட்ட சொல்லிட்டாரு, இந்த மாதிரி பொண்ணு பார்த்துருக்காங்க, அதுக்கு தான் வரோன்னு. நீங்கள் அப்படியே அந்த கொய்யா மரத்துலேயே உடஞ்சி போன மாதிரி உட்காந்துருப்பீங்க. என்னாச்சு, நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு கேட்க, அடப்பாவீங்களா, நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு என் வீடு தான் கிடச்சிதா, அதுக்குள்ளே ஒவ்வொரு ஆசைப்பட்டுனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சு உங்களுக்கு. அவர் ரொம்ப பிடிச்சிருக்குமா, தாத்தா வேறு கல்யாண லெவலுக்கு ஏற்றி விட்டுருப்பாரு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடவும் நம்ஜனும் சரி போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. போகலாங்க அப்படிம்பிங்க. வாய்ஸே டல் ஆகிடுச்சு. என்னாச்சும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறாரு. லைட்டாக கொஞ்சம் உடம்பு சரியில்லை, காலையில் நேரமே இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கிடுவீங்க. அப்போ அவரும் வந்துட்டு இறங்கலான்னு பார்த்தா ஏறியாச்சு, இறங்கிறதுக்கு பயம். ஐயோயோ என்னால் இதுலேருந்து இறங்க முடியல அப்படிங்க. எங்க இறங்குங்க, அப்படியே ஜம்ப் பண்ணுங்க, குதிங்க அப்படின்னு சொல்லுவீங்க. குதிக்கவா, ஐயோயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே சறுக்குன்னு கீழே வந்துடலான்னு பார்க்குறாரு. பட்டு குத்தும் இல்லை, அங்கங்கே மரம் ஒரு மாதிரி தானே இருக்கும். ஸோ கிளையெல்லாம் உடஞ்சிருக்கிற இடம்லாம் குத்தும், அதெல்லாம் ஆகாது, ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னா அவர் பயந்துகிட்டே இருக்காரு. ஜம்ப் பண்ணுடா அப்படின்னு சொல்லி கத்துவீங்க பாருங்கள். என்னடா மரியாதை குறையுதுன்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டு ஜம்ப் பண்ண கரெக்டாக உங்கள் மேலே வந்து விழுந்துட 2 பேரும் கீழே விழுந்து கிடப்பீங்க. ஸோ அந்த ஒரு ஐ கான்டாக்ட் மறுபடியும் போகுது. அவருக்கு தெரியல, ஒரு மாதிரி உங்களே அமைதியாக பார்த்துட்டே இருக்க. நீங்கள் ஒரு மாதிரி அவ்வளோதான், இல்லை இவன் நமக்கு ஒன்றும் சொந்தம் இல்லை, ஆனால் ஏன் இவன் கண்ணை பார்க்குறப்ப மட்டும் ஏதோ மாதிரி இருக்குது, என் வீணா ஆசை வளர்த்துக்காது அப்படின்ட்டு, எங்க கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சிப்பாரு. இப்போ 2 பேர் அப்படியே நடந்து போயிட்டுருக்க. நம்ஜனும் வந்துட்டு அயன் என்னன்னு தெரில, வந்ததுலேருந்து உன்கிட்ட நான் விழுந்துட்டே இருக்கல அப்படிங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அதான் உங்ககிட்ட விழுந்துட்டேன்னா என்ன லவ் அப்படிங்கிற மாதிரி தானே. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்க அவர் சிரிச்சுட்டே என்னன்னே தெரியல விழுந்துட்டே இருக்கோம்ல 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. நீங்களும் அப்படியே பின்னாடி அவன் கீழே விழுறத பேசுகிறாண்டி, லவ்லலாம் விழுல, நீ தான் விழுந்து சாணியில் முக்கிய எஞ்ச மாதிரி நின்றுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போனதும் நம்ஜுன்னெல்லாம் உங்களோட அம்மா அப்பா கூட பேசிகிட்டு இருக்க. நீங்கள் நேராக தாத்தா ரூமுக்கு போயிட்டு பார்த்தா அவர் உங்களை விட சோகமாக உட்காந்துருக்காரு. தாத்தா நீ ஏன் தாத்தா இப்படி உட்காந்துருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன, நான் அது உங்ககிட்ட என்னன்னு சொல்லுவேன், இதுங்க எதுக்கு வந்திருக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு. உனக்கும் தெரிஞ்சு போச்சா தாத்தா அப்படிங்க. உனக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிறாரு. அப்படின்னு 2 பேரும் அட் டைம் தலையாடிக்கிட்டு 2 பேரும் மூஞ்சி தொங்க போட்டுட்டு உட்காந்துருப்பீங்க. பாட்டி வராங்க. என்னாச்சு உங்கள் 2 பேர்த்துக்கும், ஏன் அப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க 2 பேரும் அட் டைமில். அப்போ உங்களோட அம்மா வந்துட்டு, மாமா என்னாச்சு மாமா, உடம்புக்கு ஏதாவது முடியலையா, நீ ஏன் இப்படி உட்காந்துருக்கன்னு கேட்க 2 பேரும் அட் டைமில்.
ஒன்றும் இல்லை அப்படிம்பிங்க. ஸோ இப்படி தான் எல்லாரும் வந்து கேட்குறாங்க, நம்ஜூன் ஃபேமிலி எல்லாரும் வந்து கேட்குறாங்க. 2 பேரும் ஒன்றும் இல்லை எங்களை தனியாக விடுங்க, ஒன்றும் இல்லை எங்களை தனியாக விடுங்கன்ட்டே சொல்லிட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே, அவங்க 2 பேரும் அப்படி தான்ப்பா, எதனாவது சீரியல் பார்த்து சோகமாக இருந்தால் கூட இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. வா நம்ம போகலாம், நம்ம கூப்பிட்டு போயிடுறாங்க. என்னதான் நீங்கள் வேணான்னு வாய் வார்த்தை சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு அவரை பிடிச்சிருந்துருக்குமா? தாத்தா வேறு கல்யாணம் வரைக்கும் பேசியிருந்தங்காட்டிக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆசையெல்லாம் பட்டிருப்பீங்க. அதனால் தாத்தாவுக்கே ஒரு மாதிரி இருக்குது, தேவையில்லாமல் பிள்ளை மனசில் ஆசையை வளர்த்துட்டுட்டோமோ ஒரே நாள்லன்ட்டு. ஏன் நீ தூங்குடா, தாத்தா வெளில போகிறேன், எனக்கு ஒரு மாதிரி மனசு சங்கடமாக இருக்குது, என்னால் தானே நீ ரொம்ப ஆசைப்பட்டிருப்ப, மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போகாது. நீ ஏன் தாத்தா மன்னிப்பெல்லாம் கேட்குற அப்படிம்பிங்க. தாத்தா உங்களை அப்படியே திரும்பி பார்த்துட்டு மன்னிச்சுக்கடா அப்படிம்பாரு. ஸோ வேஷ்டி எடுத்தடி மடித்து கட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. சோகமாக நடந்து போகிறாரு. பார்க்கவே பாவமாக இருக்குது. நான் கூட அந்தளவுக்கு ஆசைப்படல, என் தாத்தா தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இவங்க இதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு அம்மா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. சை விடு, அவன் வருஷக்கணக்காக லவ் பண்ணிவிட்டு ஃபெயிலியர் ஆகுன்னு இருக்கான். ஒரு நாள், வெறும் ஒரு நாள், இதெல்லாம் எனக்கு ஜுஜிப்பிப்பா, நான்லாம் மறந்துடுவேன் அப்படின்னு சொன்னாலும் கண்ணு கலங்குது. ஐயோ, ஒரு நாளாக இருந்தாலும் வலிக்குமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரியே உட்காந்துருக்கீங்க. அப்படியே எஞ்சி போய் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு உங்களை பார்த்துட்டு லவ்வே வேணான்னு சுற்றிட்டு இருப்பாளாம். ஒரே நல்ல லவ் ஊற்றிக்கிச்சான், மூஞ்சி பாரு மகளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே திட்டிக்கிட்டு கம்முன்னு போயிடுறீங்க. ஸோ போயிட்டு உங்கள் ரூமில் படுத்துட்டு இருக்க அம்மா வந்துட்டு எழுப்புறாங்க. இப்போ என்னம்மா உனக்கு அப்படின்னு சொல்லி கத்த. ஏன்டி கத்துற? வா எல்லாம் வெளில போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. எதுக்கு? நான் எதுக்கு? அவங்களுக்கு கல்யாணம்னா அவங்க கூட நீ இப்போ, உனக்கு தான் சொந்தக்காரங்க, நான்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேச, அப்போ நம்ஜூனும் கரெக்டாக வந்துடுவார். டக்குன்னு அமைதியாகிடுறீங்க. ஐயன் எல்லாம் வெளில போகிறாங்க, நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நீங்கள் போயிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லவும், பரவாயில்லவா, எனக்கு அவங்க கூட போக போர் அடிக்கும், நீ வந்தால் ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறாரு. உனக்கு ஜாலியாக இருக்குண்டா, எனக்கு வேதனையாக இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன சோகம். ஆனால் அதை விட ஒரு மாதிரி கொஞ்சம் நீங்களே உங்களை ஃபன் பண்ணிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போய்ப்பீங்க. இப்போ அப்படியே தான் நம்ஜூனும் வந்துட்டு வாப்பா போகலாமே அப்படின்னு கூப்பிடுறாரு. மறக்கவும் முடியல, எல்லாம் என் நேரம் சை அப்படின்னு சொல்லிட்டு சரி போங்க ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போயிட்டு நீங்கள் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வருவீங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாவணி பாவாடை தான் மோஸ்ட்லி அங்கே போடுவீங்களா. ஸோ தாவணி பாவாடெல்லாம் அப்படியே அழகாக கட்டிட்டு அப்படியே நீங்கள் இறங்கி கீழே வரும்போது வெளில போகிறதுக்கு நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு வருவீங்க. நம்ஜூன் டக்குன்னு போகலாமான்னு சொல்லிட்டு உங்களை பார்ப்பாரு. அவ்வளோதான் மனுஷன் அப்படியே பார்த்துட்டே இருக்க, போகலாங்க அப்படிம்பிங்க. என்னமோ தெரியல, அவருக்கு வந்துட்டு உங்களை விட்டு அந்த பக்கம் போகணுன்னு தோணவே இல்லை. அந்த கண் அங்கேயே உங்களையே அப்படியே பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் எங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட அவர் திரும்பவே இல்லை, அப்படியே பாட்டேக்காரு. மாமா அப்படிம்பிங்களா? அப்படிங்கிறாரு. போகலான்னு சொன்னீங்கல்ல, டைம் ஆச்சு போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ஒரு ஃபீலு யோசிச்சுட்டே வராரு. என்ன இவரை பார்த்தா ஏன் ஒரு மாதிரி இருக்குது, சரி ஓகே நம்ம இன்றைக்கி பொண்ணு பார்க்க போகிறோம்ல, பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையே இன்றைக்கி தான் பார்க்க போகிறீங்க. அப்போது அம்மா வந்துட்டு மாமாவே கூப்பிட்டு போயிருந்துருக்கலாம், இந்நேரத்தில் எங்கே போனாருன்னு வேறு தெரியல அப்படிங்க. அது தாத்தா தோட்டத்து பக்கம் போயிருப்பாருமா அப்படின்னு சொல்லி விட்டுறீங்க. ஏன்னா அவர் ஒரு மாதிரி சோகமாக இருந்தால் அங்கே தான் போவாரா. ஸோ அப்படி சொல்லிட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்க வந்துட்டு காரில் வந்திருப்பாங்க. ஸோ கார் எடுத்துகிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போக பொண்ணு பார்க்க இன்றைக்கி வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்லேயும் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அப்படி தான் எல்லோரும் போயிட்டுருக்க அந்த 2 பக்கம் வயல்வெளி நடுவில் அந்த ஒரு குட்டி ரோடு. ஸோ அழகாக இருக்குது. என்ன தான் மதிய டைமாக இருந்தாலும் ஈவினிங் டைமாக இருந்தாலும் ஒரு மாதிரி மிதமான வெயில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே வெயிலே நல்லா அடித்தாலும் காற்று குழுக்குள்னு அடிக்கும். ஸோ சுற்றி வயல் இல்லையா, அதனால் காற்று நல்லா குழுக்குள்னு அடிச்சிட்டு இருக்க நல்லா இருக்குது. அப்படியே வந்துட்டு நம்ஜூன் முன்னாடி வந்துட்டு ட்ரைவ் பண்ணிகிட்ருப்பாரு. அவர் பக்கத்துலேயே நீங்கள் உட்காந்துருப்பீங்க. ஸோ பின்னாடி இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவர் அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது சட்டுன்னு உங்களை பார்க்க அந்த காற்றுக்கு முடியெல்லாம் ஒரு மாதிரி பறந்துட்டு இருக்கா. ஆட்டோமேட்டிக்காக ஒரு கை உங்கள் முடியை தோட்டத்துக்கு வர அப்போது நம்ஜூனோட அம்மா வந்துட்டு டேய் அப்படின்னு கூப்பிடுவாங்க பாருங்கள். அவர் ரியலைஸ் பண்ணிவிட்டு மா அப்படிங்க, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைடு ரோடு நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே போகிறாரு. நீங்களும் எதுவுமே தெரியல உங்களுக்கு, நீங்கள் ஏதோ சோகத்தில் உட்காந்துட்ருக்கா. தாத்தா இருந்தாவது சமாதானப்படுத்துவார், அவரையும் காரணம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இவங்க பேசியெல்லாம் வச்சுட்டாங்க. அதாவது இன்றைக்கி போயிட்டு என்கேஜ்மெண்ட்டும் ஆல்ரெடி வந்துட்டு வேணாம், நம்ம ஒரு தடவை வந்து பார்த்துட்டு அந்த வீக்லேயே கல்யாணம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அது அவ்வளோ சீக்கிரம் முடியாதுல்ல. ஸோ ஒரு தடவை வந்து பார்த்துட்டு அந்த வீக்கில் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எல்லாம் பேசி முடிவு எடுத்திருக்காங்க. இன்றைக்கி போய் பார்த்துட்டாங்கன்னா இந்த வீக்கில் என்கேஜ்மெண்ட் வைப்பாங்க. ஸோ அதுக்காக தான் போக இப்போது
நீங்களும் கரெக்டாக அந்த இடத்துல போய் வண்டி நிறுத்த இறங்கிறீங்க. ஸோ நம்ஜன் வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அதாங்க அந்த பொண்ணோட வீடு அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆ சரி வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் எதுக்கு அப்படின்னு கேட்கவும், நீ கூட ஏறேன் வா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அட பாவீங்களா, என்னடா ஆண்டவா உனக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்து தனியாக பேசிகிட்டு இருக்க. அங்கே யார்கிட்ட பேசுகிறேன்னு அவர் உங்ககிட்ட வந்து உங்களை மாதிரி அண்ணாந்து பார்க்குறாரு. நீங்கள் டக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ ரொம்ப க்ளோஸ்அப்பில் இருக்கவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு தள்ளிக்கிறீங்க. அவரும் சாரி அது என்ன அங்கே பார்த்துட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நீங்கள் ஏதோ சொல்ல வர நம்ஜனடாம்மா நம்ஜனா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆமாம் வரேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் சரி வரேன்ட்டு போகிறாரு. போனதுக்கப்புறம் பார்த்தா, டேய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ, எதுக்கு ஒயின் அப்படி பார்த்துட்ருக்க, என்ன அவ கூட சுற்றிட்டு இருக்கிற என்ன அப்படின்னு கேட்க, எனக்கு இங்கே இருக்கிற ஒரே செட்டு அவள் தான், என் வயசுக்கு யார் இங்கே இருக்கா, நீங்கள் எல்லாம் பழைய கதை பேசுகிறீங்க, அவள் தான் எனக்கு செட் ஆகிற மாதிரி பேசுகிறா அதான் அப்படிங்கிறாரு. உனக்கு செட் ஆகுறாளா அப்படிங்க. அது ஏம்மா இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒன்றும் புரியல. அவரே ஒரு மாதிரி டபுள் மைண்டில் இருக்காரு என்னன்னு புரியாமல். ஸோ அம்மா இப்படி கேட்கவும், இங்கே பாரு உனக்கு இந்த பொண்ணு தான் பார்த்துருக்கோம், இன்றைக்கி பார்த்துட்டு 2 நாளில் நிச்சயம் பண்ணிக்க போகிறோம், நீ தேவையில்லாமல் ஏதாவது பண்ணிகிட்ருக்காத அப்படிங்க. ஏம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா, அவகிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்க. கிராமத்து பொண்ணுங்கள்லாம் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துப்பாங்கடா. அவள் மனசில் ஏதாவது ஆசை வந்துட்டு என்ன பண்ணுவேன், நம்ம சொந்தக்காரங்க வேறு கஷ்டப்பட்டு முடியாது, அதே சமயம் எங்கள் பொண்ணு ஆல்ரெடி பேசி வச்சாச்சு, அதையும் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, அதனால கொஞ்சம் அடக்கி வாசி அப்படிங்க. ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்கள்கிட்ட தான் வராரு. அவரோட அம்மா தலையிலே அடிச்சுட்டு போகிறாங்க. இவன் எங்கே கேட்க போகிறான்ட்டு. நீங்கள் போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. வா உள்ள போகலான்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். ஸோ கரெக்டாக அந்த வீட்டில் இருக்கிற எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போது நீங்கள் மாமா கையை விடுங்க அப்படின்னு சொல்லவும், வா வந்து உட்காருன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துலேயே உங்களை பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. அப்போது அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வராங்க. ஸோ அந்த பொண்ணும் வந்துட்டு பார்க்குது, நீங்கள் வந்துட்டு அவரோட பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. அப்போது நம்ஜனோட அம்மா வந்துட்டு, டேய் என்னடா இது அப்படிங்க. உங்களோட அம்மா வயன் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியும்ல. ஸோ இங்கே வாடா இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்கள் எந்திரிப்பீங்க. ஸோ நம்ஜன் வந்துட்டு கையை அப்படியே பிடிச்சி உட்காரு, இங்கே இடம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இங்கே பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு நர்வஸாக இருக்குது, யாரு கூடயும் அவருக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அப்போது உங்களோட அம்மாவே, நம்ஜுனா பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், அவள் எதுக்கு உன் பக்கத்தில் பொண்ணு உட்காரட்டும் அப்படிங்க. இங்கே எனக்கு இவ கூட இருக்கதா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கா, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, பரவாயில்லைங்க மாமா நீங்கள் உட்காருங்க நான் போய் அங்கே உட்காந்துக்குன்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுவீங்க அந்த பக்கம். ஆனால் நீங்கள் போனதுக்கப்புறம் அவருக்கு அங்கே உட்காரவே பிடிக்கல, எந்திரிச்சு அங்கே வந்து உட்காந்துக்கிறாரு. எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே வந்துட்டு பொண்ணெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அவர் பொண்ணையே பார்க்கல, அவங்களே பார்த்துட்டு இருப்பார். இப்போது டேய் பொண்ணை பாருடா அப்படிங்கவும் அந்த பொண்ணை பார்க்குறதா அவருக்கு ஒரு ஃபீலிங்கும் கிடையாது. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே அந்த பொண்ணு கேட்குது. அவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக தான் நின்றுருக்காரு. சொல்லுங்கள் என்ன பேசணும் அப்படின்னு கேட்க, இல்லை உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கவும், ஓகே எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா எனக்கு எப்படி சொல்கிறது, அது ஒரு பர்சனல் விஷயம், உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க முடியாது, பட் உங்களை பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லிடுறா. அச்சோ இப்போ நான் போய் என் வீட்டில் சொல்ல முடியாதுமா, என் அம்மா என்னை மிரட்டி கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போது அந்த பொண்ணு வந்துட்டு, நான் சொல்லிக்கிறேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றா. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்ததுக்கப்புறமா அவர் அமைதியாக வந்து சமத்தா அவரோட அம்மா கிட்ட உட்காந்துக்க, என்னடா பேசி முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, ஆமாம் பேசிட்டேன் அப்படின்பாரு. என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்கவும், அது நான் இங்கே வந்து சொல்லிக்கிறேன்னு சொன்னாம்மா, என்கிட்ட எதுவும் சொல்லு அப்படின்னு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாரு. அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துமே பட்டுன்னு சொல்லிடுது. அவரோட அம்மா பண்ண முறைக்கிறாங்க, கொஞ்சம் பிளாக்மெயில் எதுவும் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. என்னடி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு பிடிக்கல, எனக்கு அவரை பிடிக்கல அப்படிங்கிறா. அப்போது இவரோட அம்மாவுக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. ஃபோட்டோலாம் காட்டி பிடிக்குதுன்னு சொன்னங்காட்டிக்கு தானே இவ்வளோ தூரம் வந்தோம், இப்போ இப்படி சொல்கிற, என் பையன்கிட்ட என்ன குறைச்சல் அப்படின்னு கேட்க, அவள் உங்கள் பையன்கிட்ட என்ன குறைச்சலா, எல்லாமே குறை தான் அப்படிங்கிறா. உங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு இருந்துச்சு, என்ன குறைச்சலாக இருக்குது, நானும் பார்க்குறேன் ரொம்ப பேசுகிறேன், அவர் எவ்வளோ அழகாக இருக்கார், நல்லா படிச்சிருக்காரு, நல்லா வேலைக்கும் போகிறாரு, நல்ல கேரக்டர், நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி பசங்களாம் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா, நீ பொண்ணு ஜாலியாக அங்கே இருக்கலாம்ல, நல்லா பார்த்துப்பாரு அப்படிங்க. இவ்வளோ பேசுகிறீங்களா, நீயே கட்டிக்க வேண்டியதானங்கிறா. எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அமைதியாகிட்டீங்க. உங்களோட அம்மா உட்காரடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சி உட்கார வச்சுறேன். இப்போ ஒரு மாதிரி வாக்குவாதம் ஆகிடுது. ஸோ இப்போ பார்க்குறது நடக்குதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்குது போல். ஸோ அதனால
சொல்லாம இப்படி எரிஞ்செறிஞ்சு விழறா. நம்ஜன்கிட்டே அதை சொல்லவே இல்லை. டே நீ என்னடா போய் சொன்ன அவகிட்டங்க? அம்மா அந்த பிள்ளை எனக்கு பிடிக்கலன்றுச்சுமா. என்னன்னு கேட்டதுக்கும் உங்ககிட்டலாம் சொல்ல முடியாதுன்றுச்சு. நான் என்ன பண்ணிட்டோம் அப்படிங்கிறாரு. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட உங்களோட அம்மா கேட்குறாங்க, ஏண்டா உனக்கே தெரியும்ல, நல்ல இடம் நல்லா வச்சுப்பாங்கடா, ஏன் வேணாங்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அவ்வளோ நல்ல இடமா இருந்தால் உங்கள் பொண்ணை கொடுங்க, எதுக்கு என் தலையில் கட்டணும்னு நினைக்கிறீங்க? இப்போவே பார்த்தீங்கல்ல, அவர் உங்கள் பொண்ணு கூட தானே உட்காந்துட்டு இருக்காரு, கையை பிடிச்சிட்டு வர்றதேனா அப்படி இப்படின்னு சொல்லி பேச, டேய் அது அவங்க சொந்தக்காரங்க, ஸோ கசின் அப்படிங்கிறதுனால அவங்க உரிமையோடு பழகுறாங்க, அதையே நீ தப்பாக புரிஞ்சுக்கிற அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அதுவா, நான் அப்படி தான் புரிஞ்சுப்பேன். இதே நான் என் மாமா பையனை கை பிடிச்சிட்டு வந்து நின்று நீங்கள் ஒத்துக்குவீங்களா அப்படிங்கிறா. என்னடா பேசிகிட்டு இருக்கான்னு அவங்களோட அம்மா அப்பாக்கே கடுப்பு. என்னடி பேசிகிட்டு இருக்க நீ, அமைதியாக இரு, எங்கள் மன்னிச்சுக்கோங்க அவள் ஏதோ அப்படின்னு சொல்லவும் உங்களோட அத்தைக்கு கோவம் வந்துச்சு, அதாவது நம்ஜோட அம்மாவுக்கு கோவம் வந்துடுச்சு. இப்போ என்னம்மா முடிவாக சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு உங்கள் பையனை பிடிக்கலங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறா. ஏய் நீ பிடிக்கலன்னா என்ன, வேடா போகலாம் அப்படின்னு சொல்லவும் ஒரு மாதிரி அவங்க வீட்டில் இவங்க வீட்டில் சொந்தக்காரங்களும் சேர்ந்து ஒரு மாதிரி பேச ஒரு மாதிரி சண்டை பயங்கரமாக ஆகுது. அப்போது கோவத்தில் அந்த வீட்டு சைடு, எங்கள் பொண்ணையே இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க, அவள் எதுவும் தெரியாமல் சொல்லிட்டா, அதுக்கு இந்த மாதிரியெல்லாம் பேசுவீங்களா, உங்கள் பையனுக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட வருது பாருங்க உங்களுக்கு கோவம். என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் சண்டைக்கு போக. இதை பார்த்து நம்பிச்சுடாமா என்ன சொன்னேன், என் பையனுக்கு கல்யாணம் ஆகாதா, இப்போவே கல்யாணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு அந்த தட்டை தூக்கி உங்களோட அம்மா கையில் கொடுக்க, உங்களோட அம்மா திருத்துன்னு முழிக்கிறாங்க, அப்பாவும் திருத்துன்னு முழிக்கிறாங்க. அப்போது உங்களோட அத்தை மாமா வந்துட்டு, உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் வேணா நாங்கள் எங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்குவா, அவளை பிடிச்சிருக்குதான், ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை பார்த்துட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தான் இங்கே வந்தோம், ஆனால் யார் தலையில் என்ன எழுதிருக்கு அதானே அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாறி நின்றுட்டே இருக்க, நம்ஜனுக்கும் ஒன்றும் புரியாமல் நின்றுருக்காரு. அப்போது அந்த இடத்துல வாங்கலைன்னா இவங்களுக்கு ஒரு மாதிரி இன்சல்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவும் அவங்க பேசின கோவத்தில் வந்துட்டு, இந்த மாதிரி பையன்லாம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், இவங்களுக்கு எங்கே தெரிய போகுது அதோட அருமை, போடி போ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா எதோ சொல்ல, அக்கா நீங்கள் சும்மா இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அம்மா சொல்கிறாங்க. என்ன சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தட்டெல்லாம் மாற்றி முடிச்சதுக்கு அப்புறமா வாங்கிக்கிறாங்க உங்களோட அம்மாவும். ஸோ வாங்கினதுக்கப்புறம் நிச்சயம் உங்களை 2 பேத்துக்கு ஆன மாதிரி தானே. ஸோ அடுத்தவங்க வீட்டில் போய்ட்டு நிச்சயம் பண்ணிட்டு வரீங்க. உங்களுக்கு இப்போது உங்களோட அம்மா, நீ அந்த பையன் கூட சுற்றிட்டு இருக்கிறப்ப நினச்சிண்டி, ஆனால் நான் கூட யதார்த்தமாக நினச்சிட்டேன், சரி ஏதோ சும்மா ஃப்ரெண்டாக பேசியிருப்பாங்க, இப்போ தானே தெரியுது நீ அவனை மனசில் வச்சுட்டு தானே எங்களை அசிங்கப்படுத்தி அனுப்புகிற, போப்போ கொண்டு நாடு தெருவில் நிறுத்துவான், அப்படி இல்லைனா காட்டு வேலைக்கு போட்டு சாவடிப்பான், சாவு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நீங்களும் என்னம்மா இப்படி பேசிட்ட அப்படிங்க. பின்ன அவள் நிறைய தடவை அந்த பையன் கூட பார்த்துருக்கேன், அதான் அந்த கீழ் தெருக்கார பையன் இருக்கான்ல, ஸோ அப்படிங்க, அதாவது மேலே தெரு கீழ் தெரு நடு தெருன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதாவது இருக்கிற இடத்த வச்சு தானே இது பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் எப்படின்னா மேலே கொஞ்சம் மேடாக இருக்கிற இடத்த மேல் தெரு, நடுவில் இருக்கிறது நடு தெரு, கீழே இருக்கிற தெரு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த தெருக்கூட பையன் அந்த அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பையன் கூட தானே சுற்றிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி போட்டு உடச்சிட்டு போயிட, அந்த பொண்ணோட அம்மாவுக்கு இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டு அந்த பிள்ளை போட்டு சாத்துன்னு சாத்திட்டு இருக்க. நீங்கள் அப்படியே ஒரு கலவரமெல்லாம் முடிச்சு வச்சுட்டு நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க. ஸோ வெளியே வந்தாலும் ஜீப்பில் ஏறிக்கிட்டு அமைதியாக போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் பின்னாடி போய் உட்காந்துட்டீங்க, நம்ஜன் கூட உட்காரல. ஸோ அவரும் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அமைதியாக உட்காந்து வண்டி ஓட்டிகிட்டு வருவார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வண்டி கரெக்டாக வீட்டுக்கு வந்து நிற்கவும் வீட்டில் தாத்தா வந்துட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே ஒன்றுமே புரியாமல் ஒன்றும் தெரியாமல் இறங்கி வர, அப்போது உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு தாத்தா கிட்ட, மாமா உங்ககிட்ட தெரியாமையே சொல்லாமே இப்படி நடந்துடுச்சு, மன்னிச்சுக்கோங்க, சொல்லியிருக்கணும் தான், ஆனால் அந்த சூழ்நிலை அப்படிங்க. சூழ்நிலை என்னம்மா சூழ்நிலை, என்கிட்ட சொன்னால் என்ன சொல்லனா என்ன, தங்கமான பையன், என் பேராண்டியை என் பேத்தி கட்டி வைக்க எனக்கு என்ன கசக்குதா அப்படிங்கிறாரு. நான் இவங்களுக்கு நிச்சயம் பண்ணுறது உங்ககிட்ட சொல்லவே இல்லைல்ல அப்படின்னு அம்மா சொல்ல, அது அது எனக்கு தெரியும், கேள்விப்பட்டேன், அங்கே நடக்கிற விஷயம் அப்படியே இங்கே வந்து எனக்கு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாரு. இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகவும் எல்லோரும் போய்ட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாங்க, யாருக்கு என்ன பேசுறதுனே தெரியல. இப்போது தாத்தா வந்துட்டு, நீங்கள் உள்ளே உட்காந்துருப்பீங்களா கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கா, தாத்தா அப்படிமீங்க, சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாரு. தாத்தா எப்படி இதெல்லாம்னே எனக்கு ஒன்றும் புரியல தாத்தா, திடீர்னு அவள் சண்டைக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆகி கடைசியில் இவங்க நமக்கு தட்டு மாற்றிட்டாங்க தாத்தா, கனவு மாதிரி இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சொல்ல, அவருங்களை பிடிச்சி கைக்கு இல்லை தாத்தா ஏன் கிள்ளி வைக்கிற அப்படிங்கவும், கனவில் கண்ணு நிஜந்தான் அப்படிங்கிறாரு. எப்படி தாத்தா இதெல்லாம் அப்படிங்க, தாத்தா இருக்கும்போது உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லுவார். நீ என்ன தாத்தா பண்ண, என்ன பண்ண அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவருடைய ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சொல்லுவார் பாருங்க.
என்னன்னா இவர் இங்கேருந்து சோகமாக போயிருப்பாரா, போகிறப்பே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே போயிருந்திருப்பாரு. அப்பன்னு பார்த்தா அந்த கீழ்த்தையில் ஒரு பையன் இருப்பான்ல, ஸோ அந்த பொண்ணோட லப்பர், அந்த பையன் வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருந்துருப்பான். இவர் கூட நல்லா பேசி பழகிற பையன், கலர் டீ கடைக்கெல்லாம் பொண்ணு 2 பேரும் உட்காந்து நல்லா நான் பேசுவாங்க. ஸோ அந்த பையன் வந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கா, ஏன்டா ஏன் அப்படி உட்காந்துருக்கேன்னு கேட்குறாரு. இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட சொல்லி என்ன நீ யார்கிட்ட சொல்லிட்டேன்னா வம்பா போயிடும் அப்படிங்கிறான். ஏய் ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகி இருக்கிறோம், ஏன்ட்டு சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்பாரு. இல்லை தாத்தா இன்னைக்கு நான் லவ் பண்ண பிள்ளைக்கு நிச்சயம் பண்ண போகிறாங்க தாத்தா அப்படிங்கிறான். எது நிச்சயமா, இரு எங்க மேலே தெருப்பிள்ளையா நீ லவ் பண்ணுற அப்படின்னு கேட்க. ஆமாம் தாத்தா, அங்கே ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த வீட்டில் ஒரு பொண்ணு அதுதான் அப்படிங்கவும், அந்த பிள்ளை எப்படா ஒத்துக்குச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவள் எங்கே ஒத்துக்கிட்டா, அவங்க வீட்டில் மிரட்டி இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இவர் ஒரு மாதிரி யோசிச்சு, சரிடா அந்த பிள்ளை நீ கல்யாணம் பண்ணிட்டா நல்லா வச்சுக்குவியா அப்படின்னு கேட்பாரு. தங்கத்தில் வச்சு தாங்குவேன் தாத்தா, என் உசுர் தாத்தாவை அப்படிமா. இது போதுண்டா எனக்கு, அந்த பிள்ளை உன்னை நெசமாக லவ் பண்ணுதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமாம் தாத்தா, அவங்க வீட்டில் மிரட்டுறாங்க, அதனால அவள் பயந்துக்கிறா, எப்படி இருந்தாலும் அவளை கூட்டிகிட்டு நான் ஓடிடுவேன் அப்படிங்கிறான். சரிடா இந்த காசுன்னு சொல்லிட்டு காசை கையில் கொடுக்க, எந்தக்கு அப்படின்னு கேட்குறான். கூட்டிகிட்டு ஓடுற இன்றைக்கி நைட்டே ஓடிடு, அங்கே பெரிய பிரச்சனை நடக்க போகுது அப்படிம்பாரு. என்ன பிரச்சனை அப்படிங்க. வெயிட் பண்ணி பாரு ராசா, இன்றைக்கி நைட்டு சாயங்காலம் அவளே ஃபோன் பண்ணி நான் பஸ் ஸ்டாப்புக்கு நைட்டு வரேன், என்னை வந்து கூப்பிட்டு போம்பா, நீ கூப்பிட்டு போயிடு, நல்லபடியாக கல்யாணம் பண்ணிட்டு வந்து பொழைச்சிப்பா, நல்லா வழி எப்படி வாழ்ந்து காட்டுங்க அப்படிம்பாரு. தாத்தா என்ன தாத்தா பேசிகிட்டு இருக்க அப்படிங்க. நான் சொல்கிறது நடக்கும்டா, சரி பேராண்டி பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே அந்த வாடகை சைக்கிளாக நிறுத்தியிருப்பாங்கள்ல, கிராம சைடில் வாடகை சைக்கிள் கொடுப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஒரு சைக்கிள் வாடகைக்கு எடுத்துகிட்டு அப்படியே மேலே தெரு பார்த்து ஓட்டிகிட்டு போகிறாரு. கரெக்டாக எந்த ஊடு ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் வந்து, இந்த பிள்ளையா எந்த பிள்ளைன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணுக்கிட்டே போயிட்டு, அதான் அந்த பிள்ளை வீடு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க. ஏன் தாத்தா ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்கவும், அட அதெல்லாம் உனக்கு எதுக்குமா அப்படின்னு சொல்லவும், நான் தான் அந்த பொண்ணு சொல்லுங்க அப்படிங்கிறா. நீ தானா நல்லா என்ன இப்படி மேக்கப் பண்ணிட்டு நிற்கிற அப்படிங்க. பொண்ணு பார்க்க வராங்க தாத்தா அப்படின்னு சொல்லவும், சண்டாளி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையா, உன்னால் அங்கே ஒருத்தன் விஷம் குடிக்க பார்த்தான், நான் தான் பிடிங்கி எரிஞ்சிட்டு நீ கவலைப்படாதடா அந்த பிள்ளைகிட்ட நான் பேசுகிறேன்ட்டு வந்தேன், இங்கே நீ இப்படி மினிக்கிட்டு நிற்கிற அப்படின்னு பேச. தாத்தா விஷமா அப்படிங்கிற அவ. இல்லையா அப்படின்னா உசுருங்கிறான். ஐயோயோ அந்த பையனை சமாதானப்படுத்துறதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு செகண்ட் தப்பி விட்டுருந்தா குடிச்சிருப்பான் பூச்சி மருந்தா அப்படிங்கிறாரு. பூச்சி மருந்தா அப்படின்னு கேட்க. நம்பலையா நீ இங்கே பாருன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துருப்பார் போல் தோட்டத்துக்கு இறக்க, அதை எடுத்து காட்டிங்க பாரு, அவன் கையிலேருந்து பிடுங்கிட்டு வந்தேன் அப்படிங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகிடுது, அழுக ஆரம்பிச்சிட்டு. இப்போ என்ன பிரயோஜனம், நீ தான் எவனையோ வெளியூர்லேருந்து வரான்னு கட்டிட்டு போறியே, இந்த ஊர் பையன் ஏமாந்து இப்படி தான் சாகணும் போல், எல்லாம் தலை எழுத்து, இந்த பிள்ளைங்களை நம்பாதீங்கன்னா எவனாவது கேட்குறானா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணுக்கு ரொம்ப கில்ட் ஆகிடும். தாத்தா என் வீட்டில் அப்படிங்கும், உன் வீட்டில் சொன்னால் நீ கேட்டுருவியா அப்படிங்கிறாரு. நான் என்ன தாத்தா பண்ண முடியும் வீட்டை மீறி அப்படிங்க. உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவங்களுக்கு புரியலைன்னா புரியிற மாதிரி புரிய வைக்கணும் அப்படிங்கிறாரு. இல்லை தாத்தா எனக்கு நீங்கள் சொல்கிறதே புரியலம்பா. ஸோ அவர் தான் அத்தனை பிளானும் போட்டு கொடுத்துருப்பாரு, இப்படி பையன் வந்ததுக்கப்புறம் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுப்போ, அதுக்கப்புறம் அந்த பையன்கிட்ட சொல்லு, அந்த பையன் கல்யாணத்தை நிறுத்தினா உனக்கு நல்லது, இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கீழே வந்து எல்லோரும் இருக்கும்போது எனக்கு பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உன்னை யாருமே கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க, அப்புறம் அந்த பையன் விட்டால் செத்துருவான், சீக்கிரமாக சட்டு புட்டுனா அவனை கல்யாணம் பண்ணுற வழியை பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஸ்மூத்தாக வேலையை முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவார். அதுக்கப்புறமா தான் நீங்களாம் அங்கே போயிருந்துருப்பீங்க. ஸோ போனதுக்கப்புறம் எத்தனை நடந்திருக்கும் அவர் அப்படியே கதையாக சொல்ல. தாத்தா அப்படிங்கிறீங்க, எப்படி உன் தாத்தாடி கில்லி மாதிரி வேலை செய்யுதுனா அப்படிம்பாரு. தாத்தா நீ இருக்கியே என்ன பண்ணி வச்சுருக்கோம், யாருக்கா தெரிஞ்சா அப்படிங்க. தெரிஞ்சா என்ன, அந்த பிள்ளை தான் அந்த பையன் லவ் பண்ணிச்சு, பேரண்டிக்கு போயிட்டு அடுத்தவங்க லவ் பண்ண பிள்ளை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்குமா என்ன, அவன் வாழ்க்கையும் போயிடாது அப்படிங்க. தாத்தா இருந்தாலும் நீ அப்படின்னு சொல்லுவீங்களா, சந்தோஷமாக இருக்குன்னு நான் தான் சொன்னேன்ல, தாத்தா இருக்கப்போ உனக்கு என்ன கவலை அப்படிம்பாரு. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேனே தெரியல. இப்படியே தான் நீங்கள் இப்படி இந்த பாரு இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்க. இப்போது நம்ஜனோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு தெரியல உங்களுக்கு. ஸோ ஒரு மாதிரி மூஞ்சி சோகமாகிடுது. ஏன் கண்ணு அதுக்குள்ளே ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுருக்கு அப்படின்னு தாத்தா கேட்க. இல்லை தாத்தா எனக்கு தான் அவரை பிடிச்சிச்சு, அவருக்கு என்ன பிடிக்கணும்னு இல்லைல்ல, எல்லாம் திடீர்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி தட்டை மாற்றிட்டு வந்துட்டாங்க, இதெல்லாம் நீ பண்ணின வேலை தான் அப்படிங்க. என் பேத்திக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், நானும் போய் சொல்லி அந்த லவ்வை சேர்த்து வச்சுக்கிறேன், 2 லவ்வை சேர்த்து வச்சுக்கிற கண்ணு அப்படிங்கிறாரு. நீ அப்படியே காதல் மன்னன் ஆகிட்ட தாத்தா, இப்போ என்ன பண்ணுறது, அவருக்கு என்ன பிடிக்கலன்னா அப்படின்னு கேட்க. அதை அப்படி பிடிக்காமல் போகும், அந்த பையன் தான் உன்னை திங்குற மாதிரி பார்த்துச்சு அப்படிங்கிறாரு. அவர் எங்கே தாத்தா என்ன திங்குற மாதிரி பார்த்தாரு அப்படின்னு நீங்கள் கேட்க.
வயன்கண்ணு உனக்கு தெரியல, விவரம் பத்தல, சின்ன பிள்ளையா இருக்கு நீ. அந்த பையன் நீ வந்து எழுப்புறப்பெல்லாம் முழிச்சிட்டு தான் இருந்தான். ஆனால் நீ தட்டி எழுப்புனதுக்கு அப்புறம் தான் கண்ணு முழிச்சான். அப்போ என்ன அர்த்தம்? நீ தொடர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிறாரு. தாத்தா அப்படிங்க. சரி அதோடு அப்புறம் உன்னை தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனான்ல, அங்கேயே உன்னை தூக்குனா அப்படின்னு கேட்க, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பீங்க. தாத்தா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்ல, தெரியாதா அப்படிங்கிறாரு. என்னது தான் இதெல்லாமா பார்த்து அப்படின்னு கேட்க, நான் பார்த்தேன் கண்ணு சும்மாரு. நீ அந்த பையன் மேலே விழுகவும் அந்த பையன் உன் கண்ணையே பார்த்துட்டு இருந்தான். 2 பேரும் பார்த்துட்டே இருக்குல்ல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி தப்பு நம்ம பார்க்கக்கூடாதுன்னு திரும்பிக்கிட்டேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படிங்கிறாரு. தாத்தா அப்படின்னு சொல்லுவீங்க. அட அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்குது, அதனால தான் உன் கூடையே சுற்றிட்டு இருந்தான் இன்றைக்கி ஃபுல்லாக அப்படிங்க. நீ நல்லா புரிஞ்சு தான் பேசுறியா? அவருக்கு அதாவது அவர் வயசு செட்டிங் யாரும் இல்லை, அதனால என் கூட சுற்றினார். நீங்கள்லாம் பழைய பஞ்சாங்க பேசுனீங்கன்னு அப்படிங்க. சரி இப்போ என்ன, உன் சந்தேகத்தை நான் தீர்க்கணும் அவள் தானே அப்படிங்கிறாரு. ஆமாம், அவருக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லவும், பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. பிடிக்கல அப்படிம்பீங்க. வா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு கூப்பிட்டு வந்துட்டு எல்லோரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போது தாத்தா வந்துட்டு, சரி சரி அங்கே ஏதோ சும்மா பேசிட்டு வந்துட்டீங்க தானே, இப்போ என்ன நிஜமாவே என் பேத்தி கல்யாணம் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களோடம்மா தட்டு மாற்றியாச்சுல்ல மாமா அப்படிங்கவும், தட்டு மாற்றினா என்ன, பையனுக்கு பிள்ளைய பிடிச்சிருக்கணும்ல, நீங்கள் பாடு திடுதுப்புன்னு கூட்டிகிட்டு வந்து இந்த பிள்ளைய கட்டிக்கன்னு சொன்னால் அந்த பையன் என்ன பண்ணுவான்? பாவம் சிட்டியில் வாழ்ந்த பிள்ளை. ஏ தம்பி ஏ பேராண்டி அப்படிங்கிறாரு. தாத்தா அப்படிங்கிறாரு நம்ஜுனும். அப்போ பாட்டியும், ஆமாடா ஏதோ அவங்க கோவத்தில் பேசிட்டு வந்துட்டீங்க தான், விடுங்க பரவாயில்ல, ரொம்ப ஃபோர்ஸ்லாம் பண்ண வேணாம், கட்டாயப்படுத்த வேணாம். அந்த பையனும் சிட்டியில் வாழ்ந்த பிள்ளை, நம்ம பிள்ளை இந்த ஊரில் இருந்த பிள்ளை, அது செட் ஆகாது சாமி அப்படிங்க. இப்போது நம்ஜுனோட வீட்டில் அவங்களும் ஒரு மாதிரி கோவத்தில் தானே பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குதான், பட் இருந்தாலும் நம்ஜுன்கிற விருப்பம் நினைப்பு இல்லை, ஏன்னா அவர் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. ஸோ எல்லோரும் வந்துட்டு சரி வேணாம் விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அந்த மாதிரி பேச போக, நம்ஜன் டக்குன்னு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பொண்ணு அப்படி பேசுகிறா, அவள் முன்னாடி கல்யாணம் பண்ணி காட்டினா தானே நமக்கு கெத்தாக இருக்கும் அப்படிங்க. உங்களோட அம்மாவே இருந்துட்டு, ஜுனா புரியுதுடா, ஆனால் உனக்கு விருப்பம் இல்லாமல் என்னத்துக்கிடாது, நீ சிட்டியில் வாழ்ந்த புள்ள, இது பாரு கழுதியாட்டிங்க சுற்றிட்டு மரம் ஏறிட்டு தெரிஞ்சுது, அது உனக்கு செட் ஆகாது சாமி, நீ அங்கே நல்ல பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, உனக்கு கிராமத்து பிள்ளைங்களாம் ஆகாது அப்படிங்க. யார் சொன்னா? அதெல்லாம் தான் அழகாக தாவணியெல்லாம் கட்டியிருக்கா, கொலுசெல்லாம் போட்டிருக்கா, நல்லா இருக்குது அப்படிங்கிறாரு. எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்க, நம்ஜனோட அம்மாவுக்கு தெரியும் அவர் ஒரு மாதிரி இவங்களை பார்த்துட்டே இருந்தங்காட்டிக்கும். ஸோ அவங்களும் சரி என்ன தான் பண்ணுறான் பார்ப்போம், வாயை திறந்து ஏதாவது சொல்கிறானான்னு சொல்லிட்டு அமைதியாக அப்படியே அந்த நாடகத்தை கண்டினியூ பண்ணிகிட்ருக்க. இப்போது நம்ஜனோட அப்பாவும், இல்லைடா நம்ஜனா அந்த பிள்ளைக்கும் நீ பிடிக்கணும்ல அப்படிங்க. எல்லோரும் உங்களை திரும்பி பார்க்குறாங்க. எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, நீங்கள் தாத்தா பின்னாடி போய் நின்றுக்க. அப்போ தாத்தா, வயனை பற்றி அந்த பிரச்சனையும் இல்லை, அவளுக்கு நான் சொன்னேன்னா பிடிச்சிரும், ஆனால் அந்த பையனுக்கு பிடிக்கணும்ல, அதனால் விட்டுருவோப்பா, என்னத்துக்கு இதை பெருசு பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறாரு. நம்ஜுன் டக்குன்னு, தாத்தா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா யோசிச்சு பாருங்கள், இப்போது எல்லாத்துக்கு முன்னாடியும் எனக்கு நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டு நான் வேணான்ட்டு போயிட்டேன்னா இந்த ஊரில் ஒயின் மறுபடியும் என்ன பண்ணுவா, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்ல, யார் வந்து பண்ணிப்பா அப்படிங்க. அதை பற்றி நீ ஏன்டா கவலைப்படுறேன்னு நம்ஜனோட அம்மா கேட்க, வேற யார் கவலைப்படுவா, என்னால் தானே இப்படி ஆச்சு, நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனோட அம்மா கேட்க, இல்லை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேனே என்னப்போ தப்பு இல்லையே அப்படிங்கிறாரு. நீ பாவம் பார்த்தாலாம் அந்த பிள்ளை கல்யாணம் பண்ண வேண்டாம், அவளுக்கு என்ன அறிவில்லையா, அழகு இல்லையா, சொத்து பாரு, ஏக்கர் கணக்கில் காடு இருக்குது, தோட்டம் இருக்குது, அவள் அப்பா அவளை நினச்சா எங்கே வேணால் கட்டி கொடுப்பாரு, நீ வாடா போகலாம் வெட்டி படிக்க கலப்பு அப்படின்னு சொல்ல, நம்ஜுன் பார்க்க வரைக்கும் பார்த்தா எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, கட்டுவீங்க அப்படிங்கிறாரு. எல்லோரும் அப்படியே நம்ஜுனே ஷாக்காக பார்க்க, நீங்கள் அப்படியே தாத்தா பின்னாடி இருந்து இப்படி ஒளிஞ்சிட்ருப்பீங்களா, அப்படி எட்டி பார்க்குறீங்க, என்னடா அப்படின்னு. தாத்தா அப்படி உங்களை பார்த்து, எப்படி சொன்னேன்ல அப்படிங்கிறாரு. நீங்கள் தாத்தா அப்படிங்க, அந்த பையனுக்கு ஒன்று பிடிச்சிருக்குதுன்னு நான் சொன்னேன்ல, கேட்டியா நீ இப்போ பாரு அப்படிங்கவும். அப்போது எல்லோரும் என்ன சொன்ன அப்படின்னு திருப்பி நம்ஜுன்னு கேட்க, இல்லை எனக்கு இங்கே வந்ததுமே ஒயினை பிடிச்சிருந்துச்சி, ஆனால் அந்த பொண்ணு கூட கல்யாணம்னு பேசியிருந்தீங்க, சரி என்னத்துக்குன்னு சொல்லிட்டு நானும் அதை அப்படியே விட்டுட்டேன், ஆனால் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஹாப்பி தான். நம்ஜனோட அம்மா வந்துட்டு அவர் முன்னாடி நின்றுட்டு, தெரியும்டா நீ அவளை திங்கர் மாதிரி பார்க்குறப்பே தெரியும், என்ன உன் வாயிலேருந்து வரட்டும்னா இவ்வளோ ட்ராமா பண்ண,
சரி சரி, தட்டு மாற்றினது தான், நிச்சயம் ஆச்சு, கல்யாணம் எப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு அது வெக்கமாக வருது. இப்போ தான் பார்க்குறாரு தாத்தா, பாட்டி முறைச்சிட்ருக்கா. இவ ஏன்டா என்ன முறைக்கிறா அப்படின்னு உங்களுக்கு கேட்க, நீ பண்ண ஃப்ராடு வேலைலாம் பாட்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறத தப்பு வச்சு இன்னைக்கு நைட்டு டோஸ் ஜாஸ்தி உனக்கு அப்படிங்கிறீங்க. சும்மா இருக்கண்ணே, நான் இன்னைக்கு மொட்டை மாடியில் போய் படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. அதாவது அவங்க மூஞ்சில் கறியை பூசணுங்கிறதுக்காகவே வந்துட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க. ஒரு 2-3 நாளில் கல்யாணம் பண்ண போகிறீங்க, ஓகேவா? சீக்கிரமாக வந்துட்டு பத்திரிக்கைலாம் அடிக்க வேணாம், எல்லாத்துக்கும் போய் நேரம் சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே வேலை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டே பேசி வச்சுட்டு எல்லோரும் நிம்மதியாக தூங்கியிருப்பீங்க. ஸோ நைட் பார்த்தீங்கன்னா நம்ஜுன் தான் யாருக்கும் தெரியாமல் எந்திரிச்சு வந்து உங்கள் கதவை தட்டிக்கிட்டே இருக்கா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கதவை திறந்து கண்ணை தேய்ச்சிட்டே பார்க்க, நம்ஜுன் ஆமாம் நீங்களா அப்படிங்க. அவர் அப்படியே உங்கள் வாயை பற்றிட்டு உள்ளே எழுதிட்டு போய்ட்டு டோரை லாக் பண்ணிப்பார். என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, இங்கே உட்காரு அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்படியே அமைதியாக அந்த கதவுக்கிட்டே 2 பேர் உட்காந்துக்க. ஆமாம் இங்கே என்ன பண்ணுறீங்க, யாராவது பார்த்தா தப்பாக போய்டும் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் போகாது, எனக்கு சொல்லு, உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்க தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, சொல்லு, எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சி, ஆனால் எனக்கு சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல, உனக்கே தெரியல சுச்சுவேஷன் அப்படிங்கிறாரு. நேத்தான் என்ன பார்த்தீங்க, அதுக்குள்ளே எப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் பார்த்ததும் சில பேர்த்துக்கு சில பேரை பிடிக்கும், உனக்கு பிடிச்சதா இல்லையா அப்படிம்பாரு. இல்லையே எனக்கு பிடிக்கல, வீட்டில் எல்லோரும் சொன்னாங்களேன்னு ஒத்துக்கிட்டேன் அப்படிம்பிங்க. அடிப்பாவி, நீயும் தாண்டி என்னை திங்குற மாதிரியே பார்த்த, நீ அப்படி பார்த்தங்காட்டிக்கு தாண்டி எனக்கே அப்படியெல்லாம் தோணுச்சு அப்படிங்கிறாரு. நீ பார்வையா அப்படித்தான், நான் எல்லாத்தையும் அப்படித்தான் பார்ப்பேன் அப்படிங்கவும், எப்படி திங்குற மாதிரியா அப்படிங்கிறாரு. அதுவும் நான் அப்படி இல்லை, நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்ப்பேன், அது உங்களுக்கு அப்படி தோணி இருக்கும் அப்படிங்கிறீங்க. என்ன புழுகுனி முட்டை புழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்ட்டு அவர் போக பார்க்குறாரு. ஆனால் டக்குன்னு நீங்கள் அவரோட ஷர்ட்டை பிடிச்சி இப்படி இழுப்பீங்க, அதாவது பின்னாடி ஷர்ட் காலர் இருக்குல்ல, ஸோ காலரை பிடிச்சி இப்படி இழுக்க, மாமா அப்படின்ட்டு இழுப்பீங்க. அவருடைய டக்குன்னு பேலன்ஸ்லாம் மறுபடியும் வந்து உங்கள் மேலே வில, நீங்களும் அப்படியே வந்துட்டு அவரே பார்த்துருக்க. ஸோ நைட் கான்டெக்ட் கொஞ்ச நேரம் போயிட்டுருக்கு. அவரும் சாரி எஞ்சிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க, வேணாம் அப்படிமீங்க. ஒன்றும் வேணாம், நான் எஞ்சிக்கிறேன், அதான் உனக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு எந்திரிக்க போக, அவரோட ஷர்ட் காலர் முன்னாடி க்ளோஸாக பிடிச்சி டக்குன்னு உங்கள் பக்கத்தில் இழுத்துப்பீங்க. அவர் அப்படியே உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் இருப்பார். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கா, என்ன அப்படிங்கிறாரு. சும்மா சொன்னேன் அப்படிம்பீங்க. சும்மாண்ணா அப்படிம்பாரா, சும்மா சொன்னேன் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி, நேற்று என்ன பார்த்தேன் அதுக்குள்ளே பிடிக்குமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போது அதெல்லாம் சில பேர்த்துக்கு சில பேர்த்த பார்த்தோன்னே பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஸோ அவரும் வந்துட்டு பிடிக்கும்னா அப்படின்னு கேட்குறாரு. பிடிக்கும் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா, எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்பாரு. இந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி விழுத்தோட கிஸ் பண்ணுவீங்க. ஸோ அவரும் வந்துட்டு ஷாக்கா என்னடி அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நீங்கள் திரும்ப அவர் கிஸ் போதும் டியர், கனவுலிங்க கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது, கனவுலிங்க வெளியே வாங்க கனவுல இருந்து. ஸோ ஓகே ஹாப்பி எண்டிங் தான். அண்ட் அதுக்கப்புறம் என்ன, தாத்தா வந்துட்டு உங்களுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா ஜோராக ஹாப்பியாக உங்களை வந்து நம்பிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாரு. ஸோ ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அண்ட் போன வீக் ஃபுல்லாக என்னால் ஒழுங்காக ஸ்டோரி போட முடியல, நான் யாருக்கு போட்டேன் யாருக்கு விட்டேன் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. பட் லாஸ்ட்டாக டேவ்பாக்கு போட்டேன் நேற்று, அது மட்டும் ஞாபகம் இருக்குது. ஸோ திரும்ப நான் யாருக்கு விட்டேங்கிறது எனக்கு சரியாக தெரியலையா, அதனால மறுபடியும் ஆர்டர் வைஸாக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜுனிப்பான்னு சொல்லிட்டு திரும்ப ஒழுங்காக ஆர்டர் வைஸாக போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் விட்டேன்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது, அதனால தான். அண்டு நேற்று டேவ்பா ஸ்டோரியில் வந்துட்டு தாத்தா பாட்டியை கொண்டுட்டேன்ல, அதனால நீங்கள் ஃபீல் பண்ணீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த ஸ்டோரியில் உங்கள் தாத்தா பாட்டியை வந்துட்டு நான் அப்படியே வேறு மாதிரி கொடுத்துட்டேன், அதாவது உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ நேற்று கொண்டாலும் எனக்கு திருப்பி கொடுத்துட்டேன், ஓகே தானே? அப்புறம் நேற்று ஸ்டோரியில் வந்து ஸ்டோரியோட டைட்டில் வந்துட்டு சொன்னீங்கல்ல, அது ஏன் அந்த டைட்டிலுக்கும் அந்த ஸ்டோரிக்கும் செட் ஆகுது தானே, லைட்டாக அவர் கொஞ்சம் ஃபிட் பண்ணுவார் தானே. பெர்வர்ட்னா என்ன, அகராதியில் எந்த வேர்டாக இருந்தாலும் அது வந்துட்டு லைட்டாக ஒரு கிஸோட முடிஞ்சிடும், அவ்வளோதான், அதுக்கு மேலெலாம் போகாது. ஸோ நான் பெர்வர்ட்டுன்னு வச்சாலும் சரி என்ன வச்சாலும் சரி ரொம்ப வல்கராலாம் கொண்டு போக மாட்டேன். ஏன்னா நான் அதுக்கு ரீசன் நான் சொல்ல விரும்பலை, பட் நான் வந்துட்டு கொண்டு போக மாட்டேன், அதனால தான் என்னை மன்னிச்சுட்ருங்க ப்ளீஸ்.
நம்ம எப்பயுமே ஸ்டோரி ஒரு மாதிரி த்ரில்லரா இல்லைன்னா கொஞ்சம் ஹாரரா அப்படி இல்லைன்னா கொஞ்சம் குட்டி ரொமான்டிக்காக ரொம்ப டீப்பாலாம் வேணாம். ஒரு மாதிரி இந்த மாதிரி மீடியமாக மினிமமாக ஸ்டோரி நல்லா இருந்தால் போதும். ஸோ நம்ம அப்படியே வந்துட்டு ஸ்டோரியவே வந்துட்டு பேஸ் பண்ணி போயிடலாம். ஒரு சில ஸ்டோரி நானும் சொதப்புறேன் தான் இல்லைங்கள, பட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரியை வந்துட்டு நல்லா இது பண்ணி கொண்டு போயிடலாம். நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ஓகே டியர், அது இதுக்கு நான் எதுக்கு சொல்கிறேன்னா நேற்று போட்ட டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சீனியர் சொன்னாங்க இது என்ன இதில் ட்விஸ்ட் என்னன்னா உன் டைட்டில் தான் அப்படின்ட்டாங்க. பர்வர்ட் அப்படிங்கிறது சும்மா லைட்டாக கொஞ்சம் ஃபிட் பண்ணுறங்காட்டிக்கும் அதை வச்சுட்டேன். எனக்கு டைட்டில் என்ன வைக்குன்னு தெரியல, அதனால தான் மன்னிச்சு விட்ருங்க. அப்புறமா வேறு என்ன தெரியல. அப்புறம் சாராவுக்கும் வந்துட்டு பேர் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் நேற்று ஸ்டோரியில். ஸோ அவளே வந்துட்டு அந்த மாதிரி கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் கேரக்டர் நல்லா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பேர் போட்டிருந்தா நல்லாயிருக்கும்னு சொன்னீங்கல்ல, நான் கொடுத்துருவேன். ஆனால் ஸ்டோரி 3 மணி நேரம் 4 மணி நேரம் போகும், பரவாயில்லையா? சொல்லுங்கள், எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா ஒயினுக்கு ஸ்டோரியை கொண்டு போயிட்டு ஒரு அளவுக்கு கொண்டு போகிறதுக்கே எனக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் இல்லை, அதாவது ஒயினுக்கு ஸ்டோரி ஓரளவுக்கு நல்லா கொண்டு போயிட்டு அவங்களோட கதையை முடிக்கிறதுக்கே எனக்கு 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துருது. ஸோ சைட் கேரக்டர் தான் சாரா. முடிஞ்ச அளவுக்கு அவளை நல்லா உங்களுக்கு கூட அட்டாச்மெண்ட்டாக கொடுக்க தான் நான் ட்ரை பண்ணுறேன். பட் அவளுக்கும் ஒரு பேர் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கதை போடுவேன். அப்புறம் நீங்கள் 4 மணிக்கு 4:30 எஞ்சி பார்க்குறத அப்புறம் எனக்கு தெரியாதுப்பா, எப்போ பார்ப்பீங்க? 4:30 தான் நான் போடுவேனே. ஸோ நீங்கள் 10 மணி வரைக்கும் உட்காந்து பார்க்க வேண்டியதான். உங்களுக்கு ஓகேனா நான் போடுறேன், இல்லைனா ஸ்டோரியில் லாஸ்ட்டாக 1 லைனில் முடிச்சிடலாம், சாராவுக்கு இந்த மாதிரி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அது நல்லா இருக்காது. ஒரு ஸ்டோரினா அவங்கள ஏதோ ஒரு ஸ்டோரியில் அப்படி கொடுக்கலாம், இந்த மாதிரி சாராவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. பட் எல்லா ஸ்டோரியும் நம்ம சாராவை எடுக்கிறதுனால நம்ம வந்துட்டு எல்லா ஸ்டோரியிலும் கடைசியில் சாராவுக்கு இப்படி ஆயிடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா சொன்னால் நல்லா இருக்காது. அவளுக்கும் ஒரு ஸ்டோரி கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லா கொடுக்கணும், இல்லையா அப்படியே வந்துட்டு ஃப்ரெண்டோடையே முடிச்சு விட்டுக்கணும். அதனால தான் அப்பா சாமி வேற என்ன அதுதாண்டியே நாளைக்கு ஜின்னியூ பார்க்க போடுறேன். என்ன போடுறதுன்னு தெரில, எனக்கு ஐடியா வேறு எதுவும் வரமாட்டேங்குது. சரி ஓகே, நான் டாடா பாய். சராங்கே ஸ்டோரி பிடிச்சிருக்கா?